வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மழைக்கால மனசு கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மோகினி களைப்புடன் கண்களை மூடிக்கொண்டாள். அன்று நடந்ததை நினைவுபடுத்தி கொள்ள முயற்சி செய்தாள். அழைப்பு மணி சத்தம் கேட்டு கதவை திறந்தது. யாரோ உள்ளே நுழைந்து தன்னை தாக்கியது. டாக்டருக்கு ஃபோன் செய்த வரையில் லேசாக நினைவு இருந்தது. பிறகு என்ன நடந்தது என்று நினைவு இல்லை. டாக்டர் பரமேஸ்வரி வருகிறாள், ராகவன் சொன்னார். தருண் எதிரே போய் அழைத்து வந்தான். எப்படி இருக்கிறாள் எங்களுடைய ஹீரோயின்? கேட்டுக்கொண்டே பரமேஸ்வரி உள்ளே வந்தாள். மோகினியை பரீட்சை செய்துவிட்டு சொன்னாள். இனி பரவாயில்லை, சாப்பாடு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். நெற்றியில் பட்ட காயம் நன்றாக ஆறி வருகிறது என்றவள் மோகினியை எழுப்பி உட்கார வைத்தாள். ஓகே, கீழே இறங்கி 10 அடி தூரம் நடந்து வா, பார்க்கலாம் என்று சொன்னாள். மோகினி கீழே இறங்கி கால்களை தரையில் பதித்தாள். முதுகெலும்பில் சுரீர் என்று வலித்தது. என்னால் நடக்க முடியாது டாக்டர். பேஷாக முடியும், நடக்காமல் எப்படி இருக்க முடியும்? ஆஃபீஸுக்கு போக வேண்டாமா? வேலையை பார்க்க வேண்டாமா? உரிமையுடன் அதட்டிவிட்டு மோகினியின் கையை பிடித்து கொண்டு 10 அடி நடக்க வைத்தாள். தருணை அருகில் அழைத்து, மோகினி இந்த அறையிலேயே காலையிலும் மாலையிலும் நடை பழக வேண்டும், டேக் கேர் என்றாள். பரிமளா காஃபி கலந்து எடுத்து வந்து டாக்டரிடம் கொடுத்தாள். அன்னைக்கே நீங்கள் ஃபோன் செய்து சொல்லவில்லை என்றால் எங்களுக்கு விஷயமே தெரிந்திருக்காது. உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் டாக்டர், ராகவன் சொன்னார். மோகினி ஃபோன் செய்ததும் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். எப்படியோ காரை டிரைவ் செய்து கொண்டு போய் பார்த்தால் நினைவு இல்லாத நிலையில் இருந்தாள். உடனே தருணுக்கு ஃபோன் செய்தேன், பரமேஸ்வரி சொன்னாள். அந்த சமயத்தில் தருண் வீட்டில் இருந்தது அதிர்ஷ்டம்தான். ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிக்கொண்டே இருந்தான். அதற்குள் உங்களிடம் இருந்து ஃபோன் வந்தது. எல்லோரும் கிளம்பி வந்து விட்டோம், ராகவன் சொன்னார். நீ எல்லோரையும் எப்படி பயமுறுத்தி விட்டாய் தெரியுமா? டாக்டர் பரமேஸ்வரி மோகினியின் தோளில் லேசாக தட்டினாள். ஏழுமலையான் கருணையினால் மோகினி நல்லபடியாக எழுந்து நடமாடினாள், அதுவே போதும். பரிமளா மருமகளின் தலையை ஆதரவுடன் வருடிவிட்டாள். அனு தந்தையின் கையில் இருந்த ராகவனின் கைக்கு தாவினான். நான் கிளம்புகிறேன். பரமேஸ்வரி எழுந்து கொண்டாள். தருண் பக்கம் திரும்பி, அவர்கள் ஜெயிலில் தானே இருக்கிறார்கள் என்று கேட்டாள். ஆமாம் என்பது போல் தருண் தலையை அசைத்தான். யார் ஜெயிலில் இருக்கிறார்கள்? மோகினிக்கு புரியவில்லை. அன்னைக்கு உன்னை தாக்கிவிட்டு கடிதங்களையும் போட்டோக்களையும் எடுத்து போனார்களே, அவர்கள்தான். தருண் கேஸ் போட்ட போது முதலில் பயமாகத்தான் இருந்தது. அமைச்சருடைய உறவாம், குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டதால் அவர்களை ஜெயிலில் தள்ள முடிந்தது. ராகவன் நிம்மதியாக மூச்சு விட்டு கொண்டார். இது போன்றவர்களின் பார்வை நம் பக்கம் திரும்பவே கூடாது, பரிமளா சொன்னாள். அதற்காக வெளியில் போகாமல் இருக்க முடியுமா? நம் தலையெழுத்து சரியாக இல்லை என்றால் வீட்டில் இருந்தாலும் ஏதாவது ஆபத்து வந்து சேரும். ராகவன் மனைவிக்கு ஆறுதல் சொன்னார். டாக்டர் பரமேஸ்வரி விடை பெற்று கொண்டு கிளம்பினாள். ராகவனும் விஸ்வநாதனும் ராமகிருஷ்ணா மடத்தில் நடக்கும் சொற்பொழிவை கேட்பதற்காக கிளம்பி போனார்கள். பரிமளா ஹாலில் பேரனுக்கு சாதம் ஊட்டி கொண்டிருந்தாள். தருண் மோகினியின் கையை பற்றி மெதுவாக நடக்க வைத்து கொண்டிருந்தான். மோகினி அவனுடைய கையை விடுவித்து கொண்டு தானாகவே நடக்க முயற்சி செய்ய போனாள். அவள் மனதை புரிந்து கொண்ட தருண் கையை விட்டு விட்டான். மோகினி 2 அடி எடுத்து வைத்தாள். உடல் தள்ளாட கீழே விழப்போனாள். தருண் சட்டென்று பிடித்து கொண்டான். உனக்கு இன்னும் தெம்பு வரவில்லை மோகி, கட்டில் மீது உட்கார வைத்தான். மோகினி தலையை குனிந்து கொண்டாள். எனக்கு விருப்பம் இருக்காது என்று தெரிந்தும் என்னை ஏன் இங்கே அழைத்து வந்தீங்க என்றாள். அவன் பதில் சொல்லவில்லை. 1 அடி முன்னால் வைத்து அருகில் வந்து மோகினியின் தலை மீது கையை பதித்தான். கடவுள் கூட இந்த விஷயத்தில் உங்கள் பக்கம் இருக்கிறார். இல்லாவிட்டால் எனக்கு இந்த நிலை வருவானேன்? மோகி, தாழ்ந்த குரலில் தருண் அழைத்தான். அந்த குரலில் வேதனையும் அன்பும் கலந்திருந்தன. நம் இருவருக்கும் இடையே பிரச்சனையே இல்லை என்று சொல்லவில்லை. பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கான வழியை இருவருமாக தேட வேண்டுமே தவிர பிரச்சனை பெரிதாக வளர வாய்ப்பு அளிக்கக்கூடாது. நீ எதற்காக வீட்டை விட்டு போக வேண்டும்? என் மீதும் இந்த வீட்டின் மீதும் உனக்கு இருக்கும் அதிகாரத்தை அவ்வளவு சுலபமாக ஏன் விட்டு கொடுத்தாய்? நீ அப்படி செய்ததால் உன் பிரச்சனை தீரவில்லை. மேலும் புதிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகிவிட்டது.
உனக்கு என் மீது கோபம் வந்தால் நேராக என்னிடம் பேசி தீர்த்து கொள்ளாமல் உன்னை நீயே வருத்தி கொள்வது நியாயமா? கொஞ்சம் யோசித்து பாரு, உனக்கே புரியும். நம் காதல் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்திருந்தால் என்னுடைய அனுவை நீ வெறுக்க மாட்டாய். நான் யாரையும் வெறுக்கவில்லை. வெறுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. வேகமாக வந்தது பதில். ஓகே ஓகே, ஒப்புக்கொண்டான். நான் இன்று மாலையே இங்கிருந்து போய்விடுகிறேன். தருண் கட்டிலில் பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்டான். அது போன்று பைத்தியக்காரத்தனமாக எதுவும் யோசிக்காதே. உன்னால் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. முடியும் மோகி. மோகினி பதில் சொல்லவில்லை. தருண் மனைவியை தன் பக்கம் திருப்பி கொண்டான். என்ன அதிகாரம் இருக்கிறது என்று யோசிக்கிறாயா? கடந்த ஒரு வாரமாய் நினைவு இல்லாத போது நீ புலம்பியதை கேட்ட பிறகு என்னை நீ எந்த அளவுக்கு நேசிக்கிறாய் என்று புரிந்து கொண்டேன். அந்த அன்புதான் உனக்கு ஆணையிடும் அதிகாரத்தை எனக்கு அளித்திருக்கிறது. நமக்கு இடையே இருக்கும் கருத்து வேற்றுமைகள் அனுவை பார்த்தால் தவிர நீங்காது. அதுவரையில் ஒரே கூரையின் கீழே பிரிந்து இருப்போம். ப்ளீஸ் மோகி, உன்னுடைய பாதுகாப்பு எனக்கு முக்கியம். நீ மறுத்தாலும் இந்த விஷயத்தில் நான் பொருட்படுத்தப் போவதில்லை. உனக்கு வேதனை தரக்கூடாது என்ற இத்தனை நாட்கள் ஒதுங்கி இருந்தது என்னுடைய முட்டாள்தனம்தான். உனக்கு வந்த ஆபத்துக்கு நான் தான் பொறுப்பு. நான் இந்த வீட்டில் இருப்பது உனக்கு பிடிக்கவில்லை என்றால் ஏதாவது வேலையை ஏற்படுத்தி கொண்டு அடிக்கடி வெளியூருக்கு போய் விடுகிறேன். நமக்குள் கருத்து வேற்றுமை இருப்பது வெளி உலகிற்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை மோகி, நயமான குரலில் சொன்னான். அதற்குள் ஃபோன் மணி ஒலித்தது. தருண் ஃபோனில் பேசிவிட்டு திரும்பி வந்தான். நான் பம்பாய்க்கு போகப் போகிறேன். 10 நாட்கள் வரையில் வரமாட்டேன் என்றான். மோகினி பதில் சொல்லவில்லை. அருகில் வந்து மோகினியை வலுக்கட்டாயமாக எழுப்பி நிற்க வைத்தான். என்னால் நடக்க முடியாது, ரொம்ப வலிக்கிறது என்றாள். உன்னால் முடியும். என் கையை பிடித்து கொண்டு நடக்க முயற்சி செய். அவன் விடவில்லை. அறையில் நடை பயில செய்தான். மோகினிக்கு தன் இயலாமையின் மீது கோபம் வந்தது. கணவனின் நெருக்கம் அவள் மனதை நிலை தடுமாற செய்தது. தருண் சொன்னான். வேண்டாத யோசனைகளால் மனதை பாழடித்து கொள்ளாதே. நான் திரும்பி வந்த பிறகு விரிவாக பேசுவோம். அதுவரையில் அனுவுடன் விளையாடி கொண்டிரு. ஆஃபீஸுக்கு போக வேண்டாம், சரிதானே? மனைவியின் நெற்றியில் மென்மையாக முத்தம் பதித்தான். தருண் என்றால் மோகினிக்கு ரொம்ப பிடிக்குமாம். தருண் சொன்னதை அப்படியே கேட்டுக்கொள்வாளாம். திடீரென்று தருணின் கைகள் மோகினியை அணைத்து கொண்டன. அவனுடைய அன்பு சூறாவளி காற்றாய் மாறி தன்னை திக்கு முக்காட செய்வது போல் மோகினிக்கு தோன்றியது. தன்னையும் அறியாமல் அவள் இதயத்தில் இருந்து ஐ லவ் யூ தருண் என்ற சொற்கள் வெளியில் வந்தன. அதை கேட்டதும் அமைதி அடைந்து விட்டது போல் தருண் மோகினியை மென்மையாக விடுவித்தான். கணவனின் அணைப்பில், அந்த நெருக்கத்தில் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைத்து விட்டது போல் மோகினிக்கு தோன்றியது. தான் வேறு தருண் வேறு இல்லை என்ற எண்ணம் மேலோங்கியது. தன்னால் தருணை இன்னொருவருடன் பகிர்ந்து கொள்ள முடியாது. அந்த யோசனையே மனதை ஈட்டியால் குத்துவது போல் இருந்தது. இதை சொன்னாலும் தருணால் புரிந்து கொள்ள முடியாது. மோகினி அனுவை குளிக்க செய்து உடைகளை அணிவித்தாள். ராகவன் பேரனை காலை 8 மணிக்கு பள்ளியில் கொண்டுவிட்டு மறுபடியும் மதியம் 1 மணிக்கு அழைத்து வருவார். உனக்கு தெரியாது மோகினி, இந்த சின்ன சின்ன வேலைகளை செய்வது எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை தருகிறதோ வார்த்தைகளில் சொல்ல முடியாது. உங்களால் வேலைக்காரனை வைத்து கொள்ள முடியாது என்றோ, நான் இல்லை என்றால் அனு ஸ்கூலுக்கு போக முடியாது என்றோ நான் இந்த வேலையை செய்யவில்லை. தருண் சிறியவனாக இருந்தபோது எங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பணப்பற்றாக்குறை எப்போதுமே இருந்து கொண்டே இருந்தது. இது போன்ற சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட அனுபவிக்க நேரம் இருக்கவில்லை. வாழ்க்கையை பணயம் வைத்து உடன் பிறந்தவர்களுக்காக உழைத்தேன். கடன்பட்டு தங்கைகளுக்கு கல்யாணம் செய்து வைத்தேன். இன்று ஒருவராவது என்னை நினைத்து பார்க்கிறார்களா? அண்ணன் தங்களுக்கு செய்தது போதாது என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்களை சொல்லி குற்றமில்லை. தங்கைகளுக்கு எந்த குறையும் வரக்கூடாது என்று மேலும் மேலும் கடன் வாங்கி அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தேன். உன் மாமியாரை கூட நான் சந்தோஷமாக வைத்து கொண்டதில்லை. பாவம் அப்பாவி, ஒரு நாள் கூட வாயை திறந்து தனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டதில்லை. நாள் முழுவதும் செக்கு மாடாய் உழைத்து கொண்டிருந்தாள். இன்று உங்களுடைய குடித்தனத்தை பார்க்கும்போது, பேரனின் மழலை பேச்சை கேட்கும்போது வாழ்க்கை என்றால் இதுதான் என்று தோன்றுகிறது. மனிதன் நிறைய வருடங்கள் வரை வாழ்வானாய் இருக்கும். ஆனால் அதில் தனக்கு என்று சில சந்தோஷங்களை அனுபவிக்கும் காலம் இருக்கும். அப்பொழுதுதான் அவன் உண்மையாக வாழ்கிறான். மோகினி, வயதில் நீ சிறியவள். உன்னை கையெடுத்து கும்பிடக்கூடாது. ஆனால் எங்கள் எல்லோருடைய வாழ்க்கைக்கு பற்றுக்கோல் நீதான்.
நீ இல்லை என்றால் இந்த வீட்டில் யாருக்கும் மகிழ்ச்சி என்பதே இருக்காது. அன்று நீ வீட்டை விட்டு போன பிறகு நாங்கள் எல்லோரும் எவ்வளவு வேதனைப்பட்டோமோ உனக்கு தெரியாது. கண்களில் இருந்து வெளியேறப் போன கண்ணீரை அடக்கி கொண்டார். அனு தாத்தாவிடம் வந்து தூக்கு என்பது போல் கைகளை நீட்டினான். பேரனை தூக்கி கொண்டு ராகவன் அறையை விட்டு வெளியேறினார். மோகினி உணவு மேஜையின் முன் உட்கார்ந்திருந்தாள். மோகினி, இட்லி சூடாக இருக்கு, எடுத்து வரட்டுமா? பரிமளா கேட்டாள். வேண்டாம் அத்தை, பசி இல்லை என்றாள். இந்த வீட்டு கௌரவத்துடன் தன் வாழ்க்கை எப்படி பிணைந்து விட்டதோ மோகினிக்கு நன்றாகவே புரிந்தது. மாமனார் சந்தர்ப்பம் இல்லாமல் பேசியது போல் தோன்றினாலும் அவர் மனதில் இருந்த பயத்தை, கவலையை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. தனக்கு அடிபட்டிருப்பதாக டாக்டர் பரமேஸ்வரி ஃபோன் செய்ததும் தருண் வந்து அவளை வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டான். எந்த குறையும் இல்லாமல் சிஸ்ரூஷை செய்தார்கள். தன்னுடைய உடல் நலமும் தேறி வந்தது. ஆனால் முன்போல் உரிமையாக வீட்டில் நடமாடவில்லை. காலையில் எழுந்ததும் பாலை காய்ச்சி டிகாஷனை இறக்கி காஃபி கலந்து குடிக்கவில்லை. மற்றவர்களுக்கும் கொடுக்கவில்லை. மாமியார் காஃபி கலந்து கொடுத்தால் குடிப்பாள், இல்லையோ பேசாமல் இருந்து விடுவாள். மோகினி தானாக உள்ளே வந்து காஃபி கலந்து கொள்ளட்டும் என்று பரிமளா வேறு வேளையில் மும்முரமாக இருப்பது போல் பாவனை செய்து பார்த்தாள். மோகினி உள்ளே வரவே இல்லை. அறையில் கட்டில் மீதோ நாற்காலியிலோ அமர்ந்திருப்பாள். பரிமளா காஃபி கலந்து தந்தால் மறுக்காமல் குடிப்பாள். உணவு விஷயத்திலும் அப்படித்தான். பரிமளா தட்டில் பரிமாறியதை மட்டும் சாப்பிடுவாள். தானாக போட்டு கொள்ள மாட்டாள். ராகவன் பரிமளா மகனை கேள்விக்குறியுடன் பார்ப்பார்கள். பெருமூச்சு விட்டு கொள்வதை தவிர தருணால் எதுவும் செய்ய முடியவில்லை. மோகினியை இந்த வீட்டுக்கு அழைத்து வர முடிந்ததே தவிர அவளை முன்போல் இந்த வீட்டுடன் பிணைக்க முடியவில்லை. மோகினி ரொம்ப நாள் இந்த வீட்டில் இருக்க மாட்டாள் என்று புரிந்துவிட்டது. மோகினி பெரும்பாலும் அறையிலேயே இருந்து வந்தாள். ஃபோன் செய்ய வேண்டும் என்றாலும் மாமியாரிடம் அனுமதி கேட்பாள். மோகினி அந்த வீட்டில் ஒரு விருந்தாளியாக தங்கி இருந்தாலே தவிர வீட்டு மருமகளாக எந்த உரிமையும் எடுத்துக்கொள்ளவில்லை. தருணுக்கும் இந்த விஷயம் வேதனையாகத்தான் இருந்தது. அறையில் புத்தகத்தை புரட்டி கொண்டோ சூனியத்தில் வெறித்து பார்த்து கொண்டோ இருக்கும் மோகினியை பார்க்கும்போது தருண் மனம் நிலை குலைந்துவிடும். தோள்களை பற்றி ஏன் இப்படி இருக்கிறாய் என்று உலுக்க வேண்டும் என்று தோன்றும். ஆனால் கேட்க முடியாது. அப்படி கேட்டுவிட்டால் மோகினியின் கண்களில் ஒரு கேள்வி தெரியும். இதற்கெல்லாம் காரணம் யாரு? நீ இல்லையா? அதற்கு பதில் அவனிடம் இல்லை. அனுவை மறந்துவிட்டேன் என்று சொன்னால் அது தான் செத்து போனதற்கு சமம். இரவு 10 மணி. ஃபோன் மணி ஒலித்தது. பரிமளா ஃபோனை எடுத்தாள். தருண், நீயா? ஒரு நிமிஷம் இரு, மோகினியிடம் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மோகினி படுத்திருந்த அறைக்குள் வந்து விளக்கை போட்டாள். மோகி, தருண் லைனில் இருக்கிறான், ஃபோனை எடு என்று சொல்லிவிட்டு போனாள். மோகினி விழித்து கொண்டுதான் இருந்தாள். பக்கத்திலேயே இருந்த ஃபோனை எடுத்தாள். ஹாலில் இருந்த ஃபோனை வைத்துவிட்ட சத்தம் கேட்டது. மோகி, தருண் அழைக்கும் குரல் கேட்டது. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? படுத்து கொண்டிருந்தேன். தருண் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தான். மோகினியும் எதுவும் சொல்லவில்லை. இப்போ உடல் நலம் எப்படி இருக்கு மோகி? நன்றாகத்தான் இருக்கிறேன், சுருக்கமாக சொன்னாள். வேறு ஏதாவது சொல்லணுமா? எதுவும் இல்லை. சரி, குட் நைட் மோகி. தருண் ஃபோனை வைத்து விட்டான். மோகினியும் ஃபோனை வைத்து விட்டாள். மோகினிக்கு ஒரு விஷயம் புரிந்து விட்டது. இனியும் இந்த வீட்டில் தன்னால் இருக்க முடியாது. இவர்களுடைய அன்பு தனக்கு மன அமைதியை தரவில்லை. அனுவுக்கு தாயாக, இந்த வீட்டுக்கு மருமகளாக, தருண் மனைவியாக இந்த வீட்டில் தனக்கு உரிமை இருக்கலாம். ஆனால் பொம்மையை அலங்கரித்து ஷோகேஸில் வைத்தாற்போல் தன்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது. மோகினிக்கு ராஜாவின் மகளுக்கு பிறந்த நாள் பரிசாக கொடுத்த பொம்மை நினைவுக்கு வந்தது. அந்த பொம்மையின் காரணமாக நடந்த ரகளை இரத்தத்தில் தோய்ந்து உருக்குலைந்து பொம்மை கண்முன் நிழலாடியது. புகுந்த வீட்டில் அடி எடுத்து வைத்த முதல் நாளே அந்த பொம்மையை பார்த்த போதே மோகினியின் மனதில் ஏதோ சலனம். பிறகு தருண் சொன்னான், அனு அவனுக்காக விட்டு சென்ற பொம்மையாம். அதை பார்க்கும் போதெல்லாம் மனதில் ஏதோ வெறுப்பு, பயம். அந்த பொம்மையை கையால் பீய்த்து வெளியில் தூக்கி போட்டு விட்டு வந்து பார்த்தால் அலமாரியில் அந்த பொம்மை எப்போதும் போல் அதனிடத்தில் இருப்பது போல் அடிக்கடி கனவு வரத் தொடங்கியது. தூக்கத்தில் உடல் முழுவதும் உயர்த்து கொட்ட வீல் என்று கத்துவாள். தருண் மனைவியை எழுப்பி சமாதானப்படுத்துவான். என்ன விஷயம் மோகி என்று கேட்கும்போது மோகினி தயங்கினாள். தருண் என்ன நினைப்பான்?
அனு விஷயம் மனைவியை பாதித்து வருகிறதென்று அவனுக்கு புரிந்துவிடும். வேதனையை தன் மனதிலேயே புதைத்து கொள்ள மோகினி முடிவு செய்தாள். மோகினிக்கு களைப்பாக இருந்தது. இந்த நினைவுகளை விட்டு தொலைவாக போய்விட வேண்டும். தருணுக்கு தான் இருக்கும் இடம் தெரியாத அளவுக்கு எங்கேயாவது போய்விட வேண்டும். காலையில் இருந்தே மழை விட்டு விட்டு பெய்து கொண்டிருந்தது. மாலை 5 மணிக்கே வெளிச்சம் குறையத் தொடங்கியது. விஸ்வநாதன் வீட்டின் முன்னே ஆட்டோ வந்து நின்றது. இந்த மழை நேரத்தில் யார் வந்திருப்பார்கள் என்று நினைத்து கொண்டே விஸ்வநாதன் வாசலுக்கு வந்தார். மோகினி ஆட்டோவுக்கு பணம் கொடுத்துவிட்டு உள்ளே வந்து கொண்டிருந்தாள். மகளை பார்க்கும்போது விஸ்வநாதனுக்கு மனதை ரம்பத்தால் அறுப்பது போல் வேதனையாக இருந்தது. இதற்கு முன் புள்ளிமானாய் ஒரு இடத்தில் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருப்பாள். டாடி வெளியில் இருந்து வரும்போதே குரல் கொடுப்பாள். அப்பாவிடம் சொல்வதற்கு செய்திகளை மூட்டை கட்டி கொண்டு வருவாள். அம்மா, இரவு டின்னருக்கு என்ன செய்தாய்? கத்திரிக்காய் வதக்கலா? எனக்கு பசியே இல்லை மம்மி என்பாள். என்ன மோகி, உனக்காகத்தான் செய்தேன். நீ சாப்பிடவில்லை என்றால் எப்படி? சாந்தா வருத்தப்பட்டு கொள்வாள். தாயின் கழுத்தை சுற்றிலும் கையை போட்டுக்கொண்டே, எனக்கு தெரியும் மம்மி, நீ காலையில் கத்தரிக்காய் வாங்குவதை பார்த்தேன். அதான் இன்னைக்கு சிநேகிதிகள் வெளியில் சாப்பிட அழைத்த போது மறுத்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு கலகலவென்று நகைப்பாள். சமையல் அறைக்கு சென்று கறி வைத்திருந்த கிண்ணத்தின் மூடியை திறந்து பார்ப்பாள். மம்மி, உன் கை சமையலின் மனம் ஊரை கூட்டும் போல இருக்கு. ஒரு பிடி பிடிக்கிறேன். மளமளவென்று குளித்து உடை மாற்றி கொண்டு வருவாள். டாடி சாப்பிட வாங்க, பசி வைத்து கிள்ளுகிறது உரிமையுடன் அழைப்பாள். பாதி சாப்பாட்டில் இருக்கும் போதே என்னுடைய ரோஜா செடி மழையில் நனைய வேண்டும் என்று ஓடிப்போய் பூத்தொட்டியை முற்றத்தில் வைத்துவிட்டு வருவாள். அந்த கலகலப்பு எங்கே போய்விட்டது? சாந்தா கொடுத்து வைத்தவள் இதையெல்லாம் பார்க்காமல் போய் சேர்ந்து விட்டாள். என்ன மோகி, மழையில் கிளம்பி வந்திருக்கிறாயே என்றார். ஏன் டாடி, வரக்கூடாதா? நீ வரக்கூடாது என்று சொல்வேனா மோகி? ரொம்ப பலவீனமாக இருக்கிறாயே. நானே வந்து உன்னை பார்த்திருப்பேன் இல்லையா? உள்ளே வாமா, டவலால் தலையை துடைத்துக்கொள். டவலை நீட்டினார். மோகினி டைனிங் டேபிள் முன்னால் உட்கார்ந்து கொண்டாள். வீட்டில் தந்தையை தவிர யாருமே இல்லை என்பதால் தன்னுடைய அறைக்கதவு எப்போதும் சாத்தியே இருக்கும். என்ன சமைத்து கொள்கிறாரோ, என்ன சாப்பிடுகிறாரோ தெரியாது. சமையல் செய்த ஜாடையே இருக்காது. மோகினிக்கு இந்த மழை, இந்த நிசப்தம் ரொம்ப பயங்கரமாக தோன்றியது. இந்த வீட்டுக்கு வருவதை தவிர்த்து கொண்டிருந்தாள். அம்மாவின் நினைவு வந்தால் போதும் கண்ணீர் பொல பொலவென்று வெளியேறும். எப்படி இருக்கீங்க டாடி? மோகினியின் குரலில் தவிப்பு வெளிப்பட்டது. நன்றாகத்தான் இருக்கிறேன். ஏதாவது பழைய கதைகளை பற்றி யோசித்து கொண்டிருப்பேன். உங்க அம்மா பூஜை செய்து வந்த துளசி செடியை பாதுகாப்பது, நீ நட்டு வைத்த மல்லிகை கொடிக்கு நீர் ஊற்றுவது, இப்படி ஏதாவது வேலை இருந்து கொண்டே இருக்கும். மாலையில் அடுத்த வீட்டு மாமா வந்து கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருப்பார். காலம் யாருக்காகவும் நிற்காது இல்லையா? நீ சொல்லுமா, உன் உடல் நலம் எப்படி இருக்கு? அனூபை அழைத்து கொண்டு வந்திருக்கலாமே. அவனை அத்தையிடம் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். சமீப காலமாய் நான் வெளியில் போகும்போது அவனை அழைத்து போவதில்லை. மோகினியின் குரலில் வெறுமை இருந்ததை விஸ்வநாதன் கவனிக்காமல் இல்லை. போகட்டும் மோகினி, அதுவும் நல்லதுதான் என்றார். நான் வேண்டுமென்றே அப்படி செய்கிறேன் டாடி. இதற்கு முன் அனு என்னுடைய மகன். அவன் மீது என்னை தவிர வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று நினைத்தேன். அந்த நம்பிக்கையில்தான் அவனை சிசு விகாரில் சேர்த்தேன். ஆனால் பிறகுதான் புரிந்து கொண்டேன், அனு மீது அதிகாரம் எனக்கு மட்டும் இல்லை, தருண், அத்தை, மாமா எல்லோருக்கும் இருக்கிறது. அவர்களுடைய அதிகாரத்தை மறுக்கும் உரிமை எனக்கு இல்லை. அனு அவர்களுடைய பாதுகாப்பில் வளர்வதுதான் நல்லது. பிற்காலத்தில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கஷ்டமாக இருக்காது. விஸ்வநாதன் திடுக்கிட்டார் போல் பார்த்தார். மோகினியின் கவனம் எங்கே இருக்கவில்லை. ஏதோ யோசனையில் இருப்பது போல பார்வை எங்கேயோ நிலைத்திருந்தது. டேடி, உங்களிடம் ஒரு விஷயம் சொல்வதற்காக வந்தேன். என்ன விஷயம் மோகி? நான் கனடாவுக்கு போகப் போகிறேன். கனடாவுக்கா? நீயா? அவருக்கு மூச்சு அடைப்பது போல் இருந்தது. மோகினி தலையை அசைத்தாள். என்னுடைய சிநேகிதி சுஜாதாவை உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவள் கனடாவில் இருக்கிறாள். எனக்கு வேலை கிடைத்து செட்டில் ஆகும் வரையில் உதவி செய்வதாக சொல்லி இருக்கிறாள். அதற்கான பேப்பர்களையும் அனுப்பிவிட்டாள். விரைவில் விசாவுக்கு போக வேண்டியிருக்கும். மோகினி, விஸ்வநாதன் எழுந்து மகள் அருகில் வந்தார். தருணுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது. தருண் உன்னை போக விடுவான் என்று நினைக்கிறாயா? தருணுக்கு என்னை தடுக்கும் அதிகாரம் இல்லை டாடி. மோகினியின் குரலில் ரோஷம் வெளிப்பட்டது.
எதற்காக இப்படி சொல்கிறாய் மோகி? என்னை பற்றி நினைத்து பார்த்தாயா? நன்றாக யோசித்த பிறகுதான் இந்த முடிவுக்கு வந்தேன். முக்கியமாக உங்களை பற்றித்தான் யோசித்தேன். நீங்க சில மாதங்கள் இங்கே தனியாக இருக்க வேண்டியிருக்கும். நான் அங்கே போய் செட்டில் ஆனதும் உங்களை அழைத்து கொள்கிறேன். உங்களிடமிருந்து தொலைவாக போய்விட வேண்டும் என்று நினைக்கவில்லை டாடி. மோகினி தலையை உயர்த்தி தந்தையின் பக்கம் பார்த்தாள். நடுங்கும் இதழ்களை கட்டுப்படுத்தி கொள்ள முயன்றாள். அம்மா போன பிறகு நீங்க ரொம்பவும் தனிமையாக உணர்வது எனக்கு தெரியும். அது போராது என்று நானும் உங்களுக்கு வேதனையை தருகிறேன். நான் வேண்டுமென்று இப்படி செய்யவில்லை. என்னை நம்புங்க டாடி. அம்மா. மோகினி. மகளின் தலையை ஆதரவுடன் வருடினார். மோகினிக்கு துக்கம் பொங்கிக் கொண்டு வந்தது. டாடி, நான் பிறந்தபோது எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பீங்க. என் காரணமாக இவ்வளவு வேதனையை அனுபவிக்க வேண்டி இருக்கும் என்று நினைத்திருக்க மாட்டீங்க இல்லையா? மோகினி. அவர் குரல் கம்மி இருந்தது. என் வேதனையை பற்றி நான் கவலைப்படவில்லை அம்மா. உன் வாழ்க்கை நல்ல விதமாக அமைய வேண்டும். அதைத்தான் நான் விரும்பினேன். ஏன் இப்படி ஆகிவிட்டது? அன்று நீ தருணை மனம் புரிய சம்மதித்த போது அம்மாவும் நானும் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தோம் தெரியுமா? உன் வாழ்க்கையில் எதிர்பாராத பிரச்சனைகள் வரும் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. மோகினி அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டாள். உன்னால் தருணுடன் ஏன் ஒத்துப்போக முடியவில்லை என்று எனக்கு தெரியும். அதான் உன்னை ஒன்றும் சொல்லவில்லை. இதில் தருணையும் குற்றம் சொல்ல முடியாது. சாப்பிட்டீங்களா டாடி? பேச்சை மாற்றினாள். இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா? 2 வாழைப்பழம் சாப்பிட்டேன். இருமா, உனக்காக ஏதாவது கொண்டு வருகிறேன். பசி இல்லை டாடி. நான் சில கடிதங்களை எழுத வேண்டும். பேக்கை திறந்து கொண்டே சொன்னாள். வீட்டுக்கு ஃபோன் செய்யட்டுமா? அனு என்ன செய்கிறானோ என்றார். மோகினி கீழ் உதட்டை பற்களால் அழுத்தி கொண்டாள். வேண்டாம் டாடி. அத்தை அவனை ரொம்ப நன்றாக பார்த்து கொள்வாள். அந்த விஷயத்தில் நான் கவலைப்பட வேண்டியதில்லை என்றாள். சற்று நேரம் கழித்து விஸ்வநாதன் போய் படுத்து கொண்டார். மோகினி டாக்டர் ரகுராமுக்கு கடிதம் எழுதத் தொடங்கினாள். டியர் அங்கிள், நான் உங்களுக்கு ரொம்ப ஏமாற்றத்தை தருகிறேன் என்று எனக்கு தெரியும். நான் இப்படி தொலைவாக போவதை கோழைத்தனம் என்றும் சொல்வீர்கள். நான் நன்றாக யோசித்துத்தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். இந்த மனிதர்கள் இந்த சூழ்நிலையை விட்டு தொலைவாக போய்விட வேண்டும் என்று நினைத்தேன். ஒரு வீட்டில் சில வருடங்கள் குடியிருந்தால் நம்மை அறியாமலேயே ஒரு பிணைப்பு அந்த வீட்டுடன் நமக்கு ஏற்பட்டுவிடும். இந்த ஊரை, நிறுவனத்தை விட்டுவிட்டு போக வேண்டியிருக்கும் என்று கனவில் கூட நான் நினைக்கவில்லை. புதிய இடத்தில் எனக்கு என்று ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பந்த பாசங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் வாழ்க்கை பாதையை அமைத்து கொள்ள விரும்புகிறேன். அது அவ்வளவு சுலபம் இல்லை என்று தெரியும். நிறுவனத்தின் பொறுப்பை தகுந்த நபரிடம் ஒப்படைத்து விடுங்கள். போகும் முன் உங்களை சந்திக்க முடியும் என்று நினைக்கிறேன். வாழ்க்கை பாதையில் நான் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டும். அதற்கான தைரியம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசிர்வாதம் செய்யுங்கள். விடை பெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். மோகினி. கடிதத்தை கவரில் வைத்துவிட்டு முகவரி எழுதி கொண்டிருந்த போது ஃபோன் மணி ஒலித்தது. தந்தையின் தூக்கம் கெடுவதை மோகினி விரும்பவில்லை. ஃபோனை எடுத்து ஹலோ என்றாள். ஹலோ மோகி. மறுமுனையில் தருணின் குரல். அவன் குரலில் உற்சாகம், சந்தோஷம் வெளிப்படையாக தெரிந்தன. வீட்டுக்கு ஃபோன் செய்தால் நீ இங்கே வந்திருப்பதாக அம்மா சொன்னாள். அதான் உடனே இங்கே ஃபோன் செய்தேன். மோகி, ஏதாவது பேசு. இருக்கிறாயா? அவன் குரலில் உத்வேகம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. என்றாள். மோகி, எவ்வளவு அற்புதமான விஷயத்தை சொல்லப் போகிறேன் தெரியுமா? மோகினி கேட்டு கொண்டிருந்தாள். அனு பற்றிய தகவல் தெரிந்தது. அனு யாரோ தெரிந்து விட்டது. மை காட், எவ்வளவு த்ரில்லிங்காக இருக்கு தெரியுமா? என் வாழ்க்கையின் லட்சியம் நிறைவேறிவிட்டது. உலகிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலி நான் ஒருத்தனாகத்தான் இருப்பேன். நான் நினைத்து பார்க்காத விதமாக 8வது அதிசயம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அவன் உற்சாகமாக மேலும் சொல்லி கொண்டிருந்தான். மோகினி கனவில் கூட எதிர்பாராத விஷயம் நிகழ்ந்து விட்டது. மகிழ்ச்சியின் மிகுதியில் தருணின் குரல் உற்சாகமாக ஒலித்தது. அதற்குள் போனில் கரகரவென்று சத்தம் வந்தது. என்ன கோளாறு என்று தெரியவில்லை. தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. மோகினி போனை வைக்கவும் மறந்து போனவளாய் கற்சிலையாக நின்று விட்டாள். அனு பற்றிய தகவல் தெரிந்தது. அனு யாரோ தெரிந்து விட்டது. மை காட், எவ்வளவு த்ரில்லிங்காக இருக்கு தெரியுமா? 8வது அதிசயம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. தருண் சொன்னது மோகினியின் காதில் எதிரொலித்து கொண்டிருந்தது. எப்படியோ முயற்சி செய்து போனை வைத்து விட்டாள். தன்னுடைய அறைக்கு போய் கட்டிலில் அமர்ந்து கொண்டாள்.
தூக்கு தண்டனை நிறைவேற்றப் போகிறார்கள் என்ற செய்தியை கேட்ட கைதியின் மனநிலையில் இருந்தாள். தருண் பிடிவாதமாக நினைத்ததை சாதித்து விட்டான். அனுவின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து விட்டான். அனு ஜெயித்து விட்டாள். மோகினியை தோற்கடித்து விட்டாள். மோகினி மனதில் அனுவிடம் துவேஷமும் வெறுப்பும் ஏற்பட்டன. தருண் குரலில் எவ்வளவு சந்தோஷம்! இந்த செய்தி மனைவியின் மீது எந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும்? அதையெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு என்ன? அவனுக்குத்தான் அனு கிடைத்து விட்டாளே. தருண் இப்போ என்ன செய்து கொண்டிருப்பான்? மோகினியின் மனக்கண் முன்னால் காட்சி விரிந்தது. ஹோட்டலில் மங்கலான வெளிச்சத்தில் அனுவும் தருணும் எதிரெதிரில் அமர்ந்து மௌனமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பல வருடங்களுக்கு பிறகு நிகழ்ந்த அபூர்வமான சந்திப்பு. மோகினி கைப்பிடியை இறுக்கி தலையணை மீது வேகமாக குத்தினாள். வாழ்க்கையின் மீதே வெறுப்பு ஏற்பட்டது. என்ன நடந்தாலும் தன்னால் தைரியமாக எதிர்கொள்ள முடியும் என்று மோகினி நம்பியிருந்தாள். எங்கேயாவது தொலைவாக போய் புதிதாக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் இப்போ எந்த தைரியமும் தனக்கு உறுதுணையாக இருக்கவில்லை. கால்களுக்கு அடியில் நிலம் நழுவி போவது போன்ற உணர்வு. மோகினிக்கு ஒரு உண்மை புரிந்துவிட்டது. தருண் இல்லாமல் தன்னால் இருக்க முடியாது. தருண் வேறு யாருடனோ சந்தோஷமாக இருந்தால் தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. சராசரி பெண்ணை போல் தான் யோசிப்பதை நினைக்கும் போதே மோகினிக்கு தன் மீது வெறுப்பு ஏற்பட்டது. தன்னால் வெளிநாட்டுக்கு போய் வேலையை தேடிக்கொள்ள முடியும். புதிதாக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் தருணை மட்டும் மறக்கவே முடியாது. தருண் தன் உள்ளத்தில் அந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கிறான். அவனை மறக்க வேண்டும் என்றால் இந்த உடலே இருக்கக்கூடாது. மோகினி கட்டிலை விட்டு எழுந்து கொண்டாள். தூக்கத்தில் நடப்பவள் போல் நடந்து சமையல் அறை கதவை திறந்தாள். திடீரென்று போன் மறுபடியும் ஒலிக்கத் தொடங்கியது. மோகினி சமையல் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். போன் சத்தம் கேட்டு விழித்து கொண்ட விஸ்வநாதன் மூக்கு கண்ணாடியை அணிந்து கொண்டே வெளியில் வந்தார். மோகினி சமையல் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொள்வது தென்பட்டது. மோகினி, மோகினி! ஓடிப்போய் கதவை தட்டினார். மோகினி கதவை உள்பக்கமாய் தாழ் போட்டிருந்தாள். போன் விடாமல் ஒலித்து கொண்டிருந்தது. விஸ்வநாதன் கதவை வேகமாக தட்டினார். மோகினி, மோகினி! உரத்த குரலில் அழைத்தார். கதவின் இடுக்கு வழியாக உள்ளே நெருப்பு பற்றி கொண்டது தெரிந்தது. 4 நாட்கள் கழித்து மோகினி உடல் முழுவதும் தீ காயங்களுடன் கட்டுக்களுடன் கட்டில் மீது படுத்திருந்தாள். அன்றுதான் ஆஸ்பத்திரியில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகியிருந்தாள். அன்று இரவு சமையல் அறையில் மோகினியின் உடைகளில் நெருப்பு பற்றி கொண்டதை கவனித்த விஸ்வநாதன் கதவுகளை உடைத்து கொண்டு உள்ளே பாய்ந்தார். நெருப்பை அணைக்க அவர் முயற்சி செய்த போது, டேடி, எனக்கு வாழ வேண்டும் என்று இல்லை என்று சொல்லிக்கொண்டே தரையில் சரிந்து விட்டாள். பிறகு என்ன நடந்தது என்று நினைவு இல்லை. லேசாக விழிப்பு வந்தது. ஆஸ்பத்திரியில் இருப்பது போல் மருந்து நெடி. மறுபடியும் மயக்கம். யாரோ தன்னை காரில் அழைத்து செல்கிறார்கள். பாதுகாப்பு தருவது போல் தலையை வருடி கொடுக்கிறார்கள். மறுபடியும் மயக்கம். மோகி! தந்தை அழைக்கும் குரல். மோகினி! பரிமளா அழைத்தாள். எனக்கு தூக்கம் வருகிறது அத்தை, எழுந்து கொள்ள முடியவில்லை. மோகினியின் குரல் பலவீனமாக ஒலித்தது. யாரோ தன்னை அரவணைத்தாற்போல் பிடித்து கொள்வதை மோகினியால் உணர முடிந்தது. அந்த அணைப்பு பாதுகாப்பு தருவது போல், பாதாளத்திற்கு நழுவி போகாமல் தன்னை காப்பாற்றுவது போல் தோன்றியது. தேங்க்யூ தருண், தெளிவற்ற குரலில் சொன்னாள். மோகி! தருண் அழைத்தான். மோகினிக்கு முழுவதுமாக விழிப்பு வந்துவிட்டது. கண்களை திறந்து பார்த்தாள். எதிரே தருண் நின்றிருந்தான். அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் வேதனை குடியிருந்தது. 4 நாட்களாக ஷேவ் செய்து கொள்ளவில்லை போலும். இளைத்து கன்னங்கள் ஒட்டிப்போய் சோகமே உருவாக காட்சியளித்தான். மோகினி கண் இமைக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் கண்களில் இருந்து ஏதோ ஒரு சக்தி தனக்குள் பாய்வது போல உணர்ந்தாள். மௌனமாக கையை நீட்டினாள். அவன் ஒரு அடி முன்னால் வந்து அந்த கையை பற்றி கொண்டான். ஏன் இப்படி செய்தாய் மோகி என்று கேட்டான். எனக்கு வாழ வேண்டும் என்று தோன்றவில்லை, தாழ்வான குரலில் சொன்னாள். அன்று இரவு தருண் இடமிருந்து போன் வந்தது. அனு கிடைத்துவிட்டாள் என்ற செய்தியை சந்தோஷமாக சொன்னது. திகைப்பும் இயலாமையும் சூழ்ந்து கொள்ள தான் சமையல் அறைக்குள் சென்றது. எல்லாமே நினைவுக்கு வந்தது. தன் உடலில் இருந்த சக்தி முழுவதுமாக வற்றிவிட்டது போல் இருந்தது. அதற்குள் ரகுராம் உள்ளே வந்தார். அவர் வருவதை பார்த்துவிட்டு தருண் மோகினியின் மீது கையை மெதுவாக விடுவித்தான். மோகினி, எப்படி இருக்கிறாய்? அருகில் வந்து குசலம் விசாரித்தார்.
தருண் அவர் உட்கார்ந்து கொள்வதற்கு வசதியாக நாற்காலியை கொண்டு வந்து கட்டில் அருகில் போட்டான். நீ இந்த காரியம் செய்தாய் என்றால் என்னால் நம்பவே முடியவில்லை, ரகுராம் சொன்னார். மோகினியின் பார்வை தாழ்ந்தது. இவர்கள் எல்லோரும் தன்னை பற்றி என்ன நினைத்து கொள்கிறார்களோ தனக்கு தெரியும். மோகினி தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்தாளா, அவளும் மற்ற பெண்களைப் போல் கோழைதானா என்று எளிதாக சொல்லிவிடுவார்கள். தருணை தான் உயிருக்கும் மேலாக நேசிப்பது அவனிடமிருந்து பிரிந்து வந்த சில நாட்களிலேயே புரிந்துவிட்டது. அது இவர்களுக்கு தெரியாது. தருணுக்கு கூட தெரியாதோ என்னவோ. தான் ஒரு ஹீரோயின் போல் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தன்னால் புதிதாக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் தருண் இல்லாத வாழ்க்கை தனக்கு நரகம்தான். அந்த நரகத்தில் இருந்து தப்பித்து கொள்வதற்காகத்தான் வாழ்க்கையை முடித்து கொள்ள விரும்பினாள். மோகினி தன் மனதில் இருந்ததை ரகுராமிடம் சொல்லவில்லை. யாரிடமும் சொல்ல வேண்டும் என்று தோன்றவும் இல்லை. மோகினி, என்னை நீ ஒரு விஷயத்தில் பாராட்ட வேண்டும் என்றார். எதற்காக என்பது போல் பார்த்தாள். அனு விஷயத்தில் தருணுக்கு உதவி செய்ததில் அனுவை தேடி கண்டுபிடித்து விட்டோம். வாட்டெதிரில் அவர் குரலில் மகிழ்ச்சி தென்பட்டது. மோகினி இதழ்களை அழுத்தி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். உங்களுக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லையா? நான் இந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் தெரிந்த பிறகும் அதே பேச்சு பேசுவது நியாயமா? உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன். தயவு செய்து என்னை தனியாக விட்டு விடுங்கள். மோகினி இதழ்களை இறுக்கி வார்த்தைகள் வெளிவராமல் தடுத்து விட்டாள். மோகினி, ஜவ்வரிசி கஞ்சியை குடிமா. பரிமளா டம்ளரில் கஞ்சியை கொண்டு வந்தாள். வேண்டாம் அத்தை, பசி இல்லை. 2 மணி நேரத்திற்கு ஒரு தடவை உனக்கு குடிக்க ஏதாவது தர சொல்லி டாக்டர் அம்மா சொல்லி இருக்கிறாள். நீ குடிக்கவில்லை என்றால் அந்த அம்மா என்னை சத்தம் போடுவாள். என்னை கொஞ்ச நேரம் தனியாக இருக்க விடுங்கள் அத்தை, வேண்டுகோள் விடுப்பது போல சொன்னாள். மோகினியின் விழிகளில் நீர் சுழன்றதை கவனித்த பரிமளாவின் மனம் கரைந்து விட்டது. வேண்டாம் மோகினி, நீ என்ன சொல்கிறாயோ அப்படியே செய்கிறோம், சரிதானே? அந்த அறையை விட்டு வெளியேறினாள். ராகவன் மனைவியை பின்பற்றினார். தருணும் அந்த அறையில் இருந்து மெதுவாக வெளியேறிவிட்டாள். டாக்டர் ரகுராம் மட்டும் போகவில்லை. அந்த எண்ணமே இல்லாதவர் போல் நாற்காலியில் அமர்ந்திருந்தார். டாடி எங்கே? மோகினி கேட்டாள். மருந்து வாங்குவதற்காக கடை வரை போயிருக்கிறார். வந்து விடுவார். மோகினி, உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். எல்லோருமாக சேர்ந்து அந்த விஷயத்தை உன்னிடம் சொல்லும் பொறுப்பை என் மீது சுமத்தி இருக்கிறார்கள். என்ன விஷயம்? மோகினியின் குரல் கிணற்றுக்குள் இருந்து கேட்பது போல் பலவீனமாக ஒலித்தது. என்ன சொல்லப் போகிறார்? என்னை தனியாக விடுங்கள் என்று தான் சொன்னதும் தருண் உட்பட எல்லோரும் அறையை விட்டு வெளியேறியது மோகினிக்கு வியப்பாக இருந்தது. எழுந்து உட்கார்ந்து கொள் மோகி. நீ சோர்வாக இருப்பதற்கு காரணம் பலவீனம் இல்லை, உன்மீது உனக்கே நம்பிக்கை இல்லாதது தான். இல்லை அங்கிள், எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்கிறது. உண்மையை சொல்கிறேன். கமான் மோகினி, எழுந்து உட்கார். தலையணையை உயரமாக வைத்து மோகினியை எழுப்பி உட்கார வைத்தார். அவருடைய முகத்தை பார்க்கும்போது மோகினிக்கு பயமாக இருந்தது. ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லப் போகிறார் என்று தோன்றியது. நீங்க ஏதாவது சொல்வதாக இருந்தால் 4 நாட்கள் பொறுத்து கொள்ளுங்கள். இப்போ எனக்கு எதையும் தாங்கும் சக்தி இல்லை என்றாள். உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று நீயாகவே நினைத்து கொள்கிறாய். பிரச்சனை வந்தபோது எதிர்த்து நின்று போராடுவதற்கு பதில் விலகி ஓடிப்போக முயற்சி செய்தாய். நீ சரியாக செயல்பட்டிருந்தால் தருண் அனுவை பற்றி கனவில் கூட நினைத்திருக்க மாட்டான். ப்ளீஸ், பழைய விஷயங்களை நினைவுபடுத்தாதீங்க. மோகினி, இந்த விஷயத்தை இன்னைக்கு இல்லாவிட்டால் நாளைக்காவது நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும். இன்னைக்கே இந்த வேதனையை அனுபவித்து விட்டால் நாளைக்கு நிம்மதியாக இருக்கலாம் இல்லையா? சொல்லுங்கள். வேண்டாம் என்று மறுத்தாலும் இவர் கேட்கப் போவதில்லை. மோகினி, உன்னுடைய சிறுவயதை பற்றி எப்போதாவது யோசித்து பார்த்திருக்கிறாயா? 5 வயதில் நடந்த விஷயங்கள் ஏதாவது நினைவு இருக்கா? இல்லை என்றாள். உன் பெற்றோர் உன்னுடைய பெயர் சூட்டு விழாவை பற்றியோ ஆண்டு நிறைவு பற்றியோ எப்போதாவது பேசியிருக்கிறார்களா? நினைவுபடுத்திக்கொள் என்றார். மோகினி யோசித்தாள். ஆமாம், அம்மாவோ அப்பாவோ அதை பற்றி பேசியதே இல்லை. அதில் முரண்பாடு என்ன இருக்கிறது? அம்மா கொஞ்சம் சீரியஸ் டைப். மோகினி, உன் பெற்றோருக்கு நீ சொந்த மகள் இல்லை, வளர்ப்பு மகள். என்ன? ஆமாம், உன் அம்மா அப்பா உன்னை பெல்காம் என்ற ஊரில் குஜராத்தி குடும்பத்தில் இருந்து அழைத்து வந்தார்கள். சில நிர்பந்தங்கள் காரணமாக நீ அவர்கள் வீட்டுக்கு தானாகவே வந்து சேர்ந்தாய். டாக்டர் ரகுராம் மோகினியின் தோளில் மெதுவாக தட்டினார். தைரியமாக கேட்டுக்கொள். இன்னொரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? தருண் இத்தனை வருடங்களாக தேடிக்கொண்டிருந்த அனு வேறு யாரோ இல்லை, நீயே தான்.
அனுதான் மோகினி, மோகினிதான் அனு. இத்தனை நாட்கள் எல்லோரும் அனுபவித்து வந்த வேதனை, பயம், கவலை எல்லாம் காணாமல் போய்விட்டன. உலகிலேயே இதுவரையில் நடக்காத அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது. கண்கள் அகல விரிய மோகினி அவர் பக்கம் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் நம்பிக்கையின்மை தென்பட்டது. என்ன சொல்கிறார் இவர்? தன்னை ஒரு பைத்தியக்காரியாய் எண்ணி விட்டார்களா? கற்பனையாக ஏதோ ஒரு கதையை ஜோடித்து விட்டால் அமைதியாகி விடுவாள் என்று நினைத்தார்களா? மறுபடியும் தற்கொலை முயற்சி செய்யாமல் தடுக்கும் திட்டமோ? மோகினியின் முகத்தில் கோபமும் ரோஷமும் போட்டியிட்டன. இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளும் சக்தியும் இருக்கவில்லை. போதும், நிறுத்துங்கள், பலவீனமான குரலில் கத்தினாள். ரகுராம் பேக்கில் இருந்து ஒரு போட்டோவை எடுத்து மோகினியிடம் கொடுத்தார். இந்த போட்டோவை பாரு. மோகினி எடுத்து பார்த்தாள். கருப்பு வெள்ளையில் குஜராத்தி குடும்பத்தின் குரூப் போட்டோ. பெரியவர்கள் நாற்காலிகளில் அமர்ந்திருந்தார்கள். தரையில் 4-5 குழந்தைகள் வரிசையாக உட்கார்ந்திருந்தார்கள். வலது பக்கத்தில் இரண்டாவதாக இருக்கும் பெண் குழந்தையின் மீது மோகினியின் கண்கள் நிலைத்து விட்டன. சந்தேகமே இல்லை. பஃப் கை வைத்து பூ போட்ட ஃப்ராக் நானேதான். அது தன்னுடைய சிறுவயது போட்டோதான். கால்கள் மடக்கி உட்கார்ந்திருந்தாள். போஷாக்கு குறைவு காரணத்தினால் ஒல்லியாக இருந்தது உடல்வாகு. அந்த கண்களில் எதையோ இழந்துவிட்ட சோகமும் வெறுமையும் தெளிவாக தென்பட்டன. மோகினி அந்த போட்டோவையே கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். தன் கண்கள் தன்னை ஏமாற்றவில்லையே. உடல் பலவீனமாக இருப்பதால் இல்லாததை இருப்பதாக நினைத்து கொள்கிறாளா? இது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? இந்த குஜராத்தி குடும்பத்துடன் தான் ஏன் இருக்கிறாள்? அம்மா அப்பா என்றுமே சொன்னதில்லையே. போட்டோவில் இருந்த மற்ற எல்லோரும் விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்திருந்தார்கள். தான் மட்டும் பொருத்தம் இல்லாமல் பழைய கவனை அணிந்திருக்கிறாள். டாக்டர் ரகுராம் மேலும் சொன்னார். மோகினி, இந்த குடும்பத்துடன் இருந்த வரையில் நீ அனுவாகத்தான் இருந்தாய். சில காரணங்களினால் விஸ்வநாதன் உன்னை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்தார். அன்றில் இருந்து உன் வாழ்க்கையே மாறிவிட்டது. நீ தங்களுடைய சொந்த குழந்தை இல்லை என்று உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் உன் பெற்றோருக்கு என்றுமே ஏற்பட்டது இல்லை. நான் நம்ப மாட்டேன். மோகினி கண்களில் பயம், அவநம்பிக்கை வெளிப்படையாக தென்பட்டன. நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உண்மை அதுதான். சொந்த பெற்றோர்களுக்கும் வளர்ப்பு பெற்றோருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை என்று உன் வாழ்க்கையே நிரூபித்து விட்டது. என்னால் நம்ப முடியாது. மறப்பது போல் தலையை அசைத்த மோகினி சரேல் என்ற கட்டிலை விட்டு எழுந்து கொண்டாள். டாடி, டாடி, அவள் குரல் தவிப்புடன் ஒலித்தது. விஸ்வநாதன் சட்டென்று அறைக்குள் வந்தார். அம்மா மோகினி. மோகினி ஒரே எட்டில் தந்தையின் அருகில் சென்றாள். டாடி, இது பொய்தானே? கற்பனையாக சொல்லப்பட்ட கதைதானே? தந்தையை இறுக கட்டி கொண்டு அழுது கொண்டே கேட்டாள். சின்ன வயதில் இருந்தே மோகினி அப்படித்தான். பயமாக இருந்தால் ஓடி வந்த தந்தையிடம் தஞ்சம் புகுந்து கொள்வாள். ஒரு தடவை பள்ளியில் இருந்து வீட்டுக்கு வரும்போது விபத்து நடந்ததை கண்ணுக்கு நேராக பார்த்து விட்டாள். டாடி, ஸ்கூல் விட்டு வரும்போது நான் ரோட்டை கிராஸ் செய்து விட்டேன். எனக்கு பின்னால் வந்த பையனை வேன் வந்து மோதி விட்டது. ஒரே ரத்தம். ரொம்ப பயமாக இருக்கு டாடி என்று அழுது கொண்டே சொன்னாள். கண்ணம்மா, இதற்கு போய் பயப்படலாமா? மோகினி ரொம்ப தைரியசாலி இல்லையா? எந்த பிரச்சனை வந்தாலும் துணிச்சலுடன் சமாளித்து கொள்வாள், அப்படித்தானே? சமாதானப்படுத்துவார். இப்போதும் விஸ்வநாதனின் கை ஆதரவுடன் மகளின் தலையை வருடி விட்டது. டாடி, இது பொய்தானே? சொல்லுங்க டாடி. தனக்கு பிரியமான தந்தையை யாரோ தன்னிடம் இருந்து பறித்து செல்வது போல் தோன்றியது. சிறு வயது முதல் மோகினிக்கு தந்தையிடம்தான் நெருக்கம் அதிகம். மகளுக்கு சமமாக தானும் சேர்ந்து விளையாடுவார். பள்ளியை விட்டு வந்ததும் மரக்குதிரையின் மீது உட்கார்ந்து ஆடிக்கொண்டிருப்பாள். கேட் திறக்கும் சத்தம் கேட்டதும் டாடி என்று கத்திக்கொண்டே அருகில் சென்று கைகளை நீட்டி தூக்கி கொள்ள சொல்வாள். வீட்டுக்கு எதிரே இருக்கும் விளையாட்டு மைதானத்தில் அவளுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்ததும் தந்தைதான். கணக்கு பாடத்தில் சரியாக மார்க் வாங்கவில்லை என்று சாந்தா எப்போதாவது கோபித்து கொண்டாள். அதனால் ஒன்றும் குறைந்து விட மாட்டாள். மோகினி உனக்கு ஸ்டூடெண்ட் இல்லை, மகள் என்று மகளுக்கு வக்காலத்து வாங்குவார். டாடி, இது இது பொய் என்று சொல்லுங்க. மோகினி தந்தையின் தோளில் தலையை சாய்த்து கொண்டே விசும்பினாள். இந்த போட்டோ நம்மை பிரித்துவிடும் என்று பயப்படுகிறாயா கண்ணம்மா? எனக்கு அப்படி எந்த பயமும் இல்லை, விஸ்வநாதன் சொன்னார். இந்த போட்டோ நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறது பார்த்தாயா? இத்தனை வருடங்களாக தருண் தேடிக்கொண்டிருந்த அனு என்னிடம் பத்திரமாக பாதுகாப்பாக வளர்ந்திருக்கிறாள் என்று தெரிந்த போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுமா. இதனால் நாம் எல்லோரும் மேலும் நெருங்கிவிட்டோம். கடவுள் கருணை உள்ளம் படைத்தவர்.
நல்லவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று உன் அம்மா அடிக்கடி சொல்வாள். இன்னைக்கு நமக்கு நடுவில் அவள் இல்லையே என்ற குறையை தவிர வேறு வருத்தம் எனக்கு இல்லை. மகளை மெதுவாக நடத்தி அழைத்து வந்து கட்டில் மீது உட்கார வைத்தார். ரொம்ப களைப்பாக இருக்கிறாய், இந்த கஞ்சியை குடிமா. பரிமளா ஸ்டூல் மீது வைத்துவிட்டு போன ஜவ்வரிசி கஞ்சியை ஸ்பூனால் ஊட்டிவிட்டார். ஒரு வாய் கஞ்சியை குடித்ததும் மோகினிக்கு அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது. டாடி, நீங்க என்னை அழைத்து வந்திருக்காவிட்டால் நான் எங்கே எப்படி இருந்திருப்பேனோ, உயிருடன் இருந்திருப்பேனோ இல்லையோ. மோகினியின் உடல் பயத்தால் நடுங்கியது. அப்படியெல்லாம் யோசிக்காதே மோகினி. விஸ்வநாதன் மகளுக்கு தைரியம் சொல்ல முயன்றார். ரகுராம் சொன்னார், உன் குடும்ப வாழ்க்கை சீரழிந்து போவதை பார்த்து கொண்டு என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. தருண் என்னிடம் வந்தான். எப்படியாவது மோகினியை சமாதானப்படுத்துங்கள் என்று சொன்னான். அனுவை தேடி கண்டுபிடித்து அந்த அத்தியாயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தால்தான் மோகினியை சமாதானப்படுத்துவதற்கு வழி கிடைக்கும் என்று நினைத்தேன். வேடிக்கை என்ன தெரியுமா? தருணும் நானும் ஒரே சமயத்தில் இந்த குஜராத்தி குடும்பத்தை தேடிக்கொண்டு போனோம். அந்த குடும்ப தலைவியின் பெயர் ராதாபாய். அவளுடைய அக்கா வெளிநாட்டுக்கு போகும்போது தன் வீட்டில் வளர்ந்து கொண்டிருந்த அனுவை தங்கையிடம் ஒப்படைத்து விட்டாள். அந்த வீட்டுக்கு நீ போய் 6 மாதங்களுக்குள் ராதாபாய் மாரடைப்பு வந்து இறந்து விட்டாள். அந்த வீட்டு பெரிய மருமகளுக்கு அனு வீட்டில் இருப்பது பிடிக்கவில்லை. உடனே எங்கேயாவது அனாதை இல்லத்தில் சேர்த்து விட வேண்டும் என்று சண்டை போட்டாளாம். ராதாபாயின் கணவர் தேசாய். அவரால் மருமகளை எதிர்த்து கொண்டு எதுவும் செய்ய முடியாது. அந்த சமயத்தில் அனுவுக்கு ஏதோ விஷ ஜுரம் வந்ததாம். உடனே வீட்டை விட்டு அனுப்பிவிட வேண்டும் என்று மருமகள் கத்தி இருக்கிறாள். பக்கத்து வீட்டில் ரயில்வேயில் வேலை பார்த்து வந்தவரிடம் மாற்று ஏற்பாடு செய்யும் வரையில் அனுவுக்கு சில நாட்கள் பாதுகாப்பு தர சொல்லி தேசாய் கேட்டு கொண்டாராம். அதற்குள் சின்ன மருமகள் இறந்து போனதாக செய்தி வந்ததால் கிராமத்திற்கு போய்விட்டாராம். 4 மாதங்கள் கழித்து வந்து பார்த்தால் அடுத்த வீட்டில் இருந்தவருக்கு மாற்றலாகி வேறு ஊருக்கு போய்விட்டதாக தெரிந்ததாம். அனுவையும் அவர்களே அழைத்து போய்விட்டிருப்பார்கள் என்று நினைத்து கொண்டாராம். பக்கத்து வீட்டில் இருந்தவரின் பெயரை கேட்டோம், நினைவு இல்லை என்று சொன்னார். ரயில்வேயில் யாரை என்று தேடுவது? அப்படியும் தேடி பார்த்தோம், பலன் கிடைக்கவில்லை. மறுபடியும் தேசாயிடம் விசாரித்து பார்க்கலாம் என்று நானும் தருணும் பரோடாவுக்கு சென்றோம். தேசாய் பெராலிசிஸ் அட்டாக் ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தார். 2 மாதங்கள் கழித்து சற்று குணமடைந்து வீட்டுக்கு வந்து விட்டதாக தகவல் தெரிந்தது. மறுபடியும் பரோடாவுக்கு சென்றோம். தேசாய் பழைய புகைப்படங்களை எடுத்து எங்கள் முன்னால் போட்டார். அதில் குரூப் போட்டோ ஒன்று இருந்தது. அந்த போட்டோவை தருண் எடுத்தான். இதோ அனு என்று அடையாளம் காட்டினான். அந்த போட்டோவை பார்த்ததும் வியப்படைந்து விட்டேன். அந்த போட்டோவில் இருந்த அனு யாரோ இல்லை, மோகினிதான். மோகினியின் சிறு வயது புகைப்படங்களை நான் விஸ்வநாதன் வீட்டில் பார்த்திருக்கிறேன். மோகினி இங்கே எப்படி வந்தாள் என்று நான் கேட்டபோது தருண் திகைத்து போய்விட்டான். இருவருமாக சேர்ந்து ஹைதராபாத்துக்கு வந்தோம். விஸ்வநாதனிடம் போட்டோவை காட்டிய போது அவர் ராதாபாயை, அவளுடைய கணவர் தேசாயை அடையாளம் கண்டு கொண்டார். எந்த சூழ்நிலையில் மோகினி தங்கள் வீட்டுக்கு வந்தாளோ விவரமாக சொன்னார். ஜுரத்தில் துவண்டு கிடந்த குழந்தையை தோளில் தூக்கி கொண்டு தேசாய் நள்ளிரவில் வந்து கதவை தட்டினார். குழந்தையை சில நாட்கள் பார்த்து கொள்ள சொல்லியும் அதற்குள் தான் வேறு ஏதாவது வழி செய்வதாகவும் சொன்னார். சாந்தா கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டதில் குழந்தை சீக்கிரமாகவே தேறிக்கொண்டாள். தேசாயின் சின்ன மருமகள் இறந்து போய்விட்டதாக தந்தி வந்ததும் தேசாய் கிராமத்திற்கு போய்விட்டார். விஸ்வநாதனுக்கு பெங்களூருக்கு மாற்றல் வந்து விட்டது. குழந்தையை தேசாயின் பெரிய மருமகளிடம் ஒப்படைக்க சாந்தா சென்றபோது, ஏதாவது அனாதை இல்லத்தில் சேர்த்துவிடு, எங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கத்தியிருக்கிறாள். சாந்தா குழந்தையை தூக்கி கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டாள். குழந்தையை அனாதை இல்லத்தில் விடுவதில் அவர்களுக்கு விருப்பமில்லை. தங்களுடன் பெங்களூருக்கு அழைத்து வந்து விட்டார்கள். பெண் குழந்தை பிறந்தால் மோகினி என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று நினைத்திருந்தார்கள். மகன் பிறந்தான். அருண் என்று பெயர் வைத்தார்கள். துரதிர்ஷ்டவசமாக ஆண்டு நிறைவு வருவதற்குள் மஞ்சள் காமாலை நோய் வந்து அருண் இறந்து விட்டான். அருண் பிறந்த போது சாந்தாவின் உடல் நலம் பாதிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை என்று டாக்டர் சொல்லிவிட்டார். குழந்தை இல்லை என்ற வருத்தத்தில் அவர்கள் இருந்தபோது கடவுளாக பார்த்து இந்த பெண் குழந்தையை அவர்களிடம் சேர்ப்பித்திருக்கிறார். குழந்தையின் பெயர் என்னவென்று கூட அவர்களுக்கு தெரியாது. மோகினி என்று அழைக்கத் தொடங்கினார்கள். காலப்போக்கில் மோகினி தங்களுடைய சொந்த குழந்தை இல்லை என்ற விஷயத்தை விஸ்வநாதன் சாந்தா மறந்து போய்விட்டார்கள். ரகுராம் சொல்லி முடித்தார்.
மந்திரத்திற்கு கட்டுண்டவள் போல் மோகினி கேட்டுக்கொண்டிருந்தாள். குரூப் போட்டோவில் இருந்த அனுவை ராகவனும் பரிமளாவும் அடையாளம் கண்டு கொண்டார்கள். அனுதான் மோகினி என்று தெரிந்தபோது மகிழ்ச்சியில் திக்கு முக்காடி விட்டார்கள். ரகுராம் மேலும் சொன்னார், மோகினி, உனக்கு சொந்தமில்லாத இடத்தில் இருப்பது போல் நீ தவித்த போது, எதுவும் செய்ய முடியாமல் எல்லோரும் இயலாமையுடன் இருந்த நேரத்தில் இந்த உண்மை வெளிப்பட்டது. தருண் பாம்பேயில் இருந்து போன் செய்த போது நானும் பக்கத்திலேயே இருந்தேன். அப்பொழுதே விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று தோன்றினாலும் நேரில் சொல்வதுதான் சரி என்று நினைத்து கட்டுப்படுத்தி கொண்டேன். மறுநாள் விடியற் காலையில் ராகவன் போன் செய்து மோகினி தீ காயங்களுடன் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாள் என்று சொன்னபோது எங்களுக்கு மூளையே கலங்கிவிட்டது. தேங்க் காட், உனக்கு எதுவும் ஆகவில்லை. ரகுராம் சொன்னதை மோகினி கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். ஆனால் எதுவும் மனதில் பதியவில்லை. முக்கியமாக தான் பெற்றோருக்கு சொந்த மகள் இல்லை என்ற உண்மையை அவளால் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. பரிமளாவும் ராகவனும் உள்ளே வந்தார்கள். பரிமளாவின் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்திருந்தது. ராகவன் அருகில் வந்தார். அம்மா மோகினி, நாம் எல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லிக்கொண்டே சட்டை பையில் இருந்த சாவி ஒன்றை எடுத்து கொடுத்தார். இது என்ன மாமா? மோகினி கேட்டாள். உன்னுடைய சொத்தை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் அம்மா. என்னுடைய சொத்தா? ஆமாம், உன் அப்பா இறந்து போகும் முன். மாமா, மோகினி கத்திவிட்டாள். அந்த வார்த்தையை சொல்ல உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? மோகினியின் குரலில் வெளிப்பட்ட கோபத்தை கண்டு ராகவன் தடுமாறினார். விஸ்வநாதன் பக்கம் பார்த்து கொண்டே, நான் சொன்னது இந்த அப்பாவை பற்றி இல்லை அம்மா, உன்னை பெற்ற தந்தையை பற்றி. அவர் உன்னை ஆன்ட்டியிடம் ஒப்படைத்த போது உன் அம்மாவின் நகைகளை பணத்தை கொடுத்திருந்தார். அவற்றை என் தேவைக்கு பயன்படுத்தி கொண்டாலும் பிறகு பணத்தை சேர்த்து வைத்து அடகு வைத்திருந்த நகைகளை மீட்டு லாக்கரில் பத்திரமாக வைத்தேன். என்னுடைய உயிலில் அனுவுக்கு சேர வேண்டியவை என்று குறிப்பிட்டும் இருக்கிறேன் என்று சொன்னார். சொல்லும் போதே அவருடைய குரல் தழுதழுத்தது. நான் உயிருடன் இருக்கும்போதே இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்றோ இது போன்ற அமைதி கிடைக்கும் என்றோ நினைக்கவில்லை. நீ எங்கள் வீட்டில் இருந்தது சில வருடங்களே ஆனாலும் எங்கள் மூவரின் இதயங்களில் அழியாத இடத்தை பெற்று விட்டாய். உன்னை எப்போதும் நாங்கள் மறக்கவில்லை. உன்னுடைய நகைகள், பணம் எங்களிடம் தங்கிவிட்டது. எங்களுக்கு மன அமைதி இல்லாமல் செய்து விட்டது. அன்னைக்கு தங்கைகளுக்கு சீர்வரிசை செய்ய வேண்டிய பொறுப்பு இருந்ததால் உன்னை ஹாஸ்டலில் சேர்த்தது உண்மைதான். ஆனால் கார்டியனாக வெளியில் இருந்து உன் பொறுப்பை ஏற்றுக்கொள்வது நல்லது என்றுதான் அப்படி செய்தேன். ஹாஸ்டல் அதிகாரிகள், குஜராத்தி குடும்பத்தினர் உன்னை வளர்த்து கொள்ள விரும்புவதாக தெரிவித்த போது என்னுடைய சம்மதத்தை எழுதி அனுப்பிவிட்டேன். பிறகு வேலை மும்முரத்தில் எனக்கு எதை பற்றியும் விசாரிக்க முடியவில்லை. சில மாதங்கள் கழித்து குஜராத்தி குடும்பத்தின் முகவரியை தெரிவிக்க சொல்லி ஹாஸ்டலுக்கு கடிதம் எழுதினேன். அந்த குடும்பம் ஊரை விட்டு போய்விட்டதாகவும் விசாரித்து தெரிவிப்பதாகவும் பதில் கடிதம் வந்தது. பிறகு முகவரியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கையை விரித்து விட்டார்கள். குடும்ப பிரச்சனைகளில் மூழ்கி இருந்ததால் எதை பற்றியும் என்னால் யோசிக்க முடியவில்லை. அன்று தருணுக்கு தெரியாமல் உன்னை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டு வரும்போது எங்களுக்கு நாங்களே தண்டனையை அளித்து கொள்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளவில்லை. தருண் எங்களை மன்னிக்கவே இல்லை. பெற்றவர்களாக இருந்தும் வளர்ப்பு பெற்றோர்களைப் போல வாழ்ந்தோம். மகன் மனதளவில் விலகி இருப்பதை தாங்க முடியாமல் பரிமளா அழும்போது அனு எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து தருணிடம் ஒப்படைத்து விடுவோம் என்று ஆறுதல் சொன்னேன். ஓரிரு முறை முயற்சி செய்தேன், பலன்தான் கிடைக்கவில்லை. முதல் முறை இந்த ஊருக்கு வரும்போது தருணிடம் பெண் பார்க்க போகும் விஷயத்தை சொல்லவில்லை. விசுமாமா இருக்கிறார், போய் பார்ப்போம் என்றதும் உடனே ஒப்புக்கொண்டு விட்டான். விசு என்றால் தருணுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் வேலை இருந்தாலும் எங்களுடன் புறப்பட்டான். நாங்கள் தேடிக்கொண்டிருந்த அனு என் நண்பன் விசுவிடம் இளவரசியைப் போல் வளர்ந்து வருகிறாள் என்று கனவில் கூட நாங்கள் நினைக்கவில்லை. பரிமளா தன்னையும் அறியாமல் சொல்லிவிட்டாள். உங்கள் நண்பன் விசுவுக்கு மகள் இருப்பது நமக்கு தெரியாமல் போய்விட்டது. தருணுக்காக நாம் தேடிக்கொண்டிருக்கும் பெண் இவள்தான் என்று என் மனதுக்கு தோன்றுகிறது என்றாள். தருணுடன் உன் திருமணம் நடந்தபோது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தோம். ஆனால் அனுவின் காரணமாக உங்கள் இருவரின் வாழ்க்கை பாதிக்கப்படுவது தெரிந்தபோது கவலைப்பட்டோம். அனுவுக்கு செய்த அநியாயம்தான் சாபமாக மாறி இப்படி என் மகனின் வாழ்க்கையை அமைதியில்லாமல் செய்து விட்டதோ என்று பயந்து விட்டோம். கடைசியில் எல்லாம் நல்லபடியாக முடிந்தது. ராகவன் சொல்லி முடித்தார். மோகினி அவர் கொடுத்த சாவியை பெற்றுக்கொள்ள மறுத்து விட்டாள். மாமா, ரகுராம் அங்கிள், நீங்க, அப்பா எல்லோரும் அனு அனு என்று ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்கிறேன், அந்த அனு யாரோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு திடீரென்று நீதான் அனு என்று சொன்னால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் மோகினியே தான்.
தயவு செய்து அனுவின் பிரஸ்தாபனையை என்னிடம் எடுக்காதீங்க. இரு கரங்களையும் கூப்பினாள். ஓகே ஓகே, ரகுராம் சொன்னார். மோகினி, நீ ஓய்வு எடுத்துக்கொள். உண்மையை உனக்கு தெரிவிப்பது எங்களுடைய கடமை. அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உன்னுடைய விருப்பம்தான். ராகவன் பக்கம் திரும்பினார். நீங்க போகும்போது வழியில் என்னை இறக்கி விடுகிறீர்களா? என்னுடைய கார் சர்வீஸுக்கு போயிருக்கிறது. ஆட்டோவில் வந்தேன் என்றார். கிளம்ப வேண்டியதுதான், வாங்க போகலாம். ராகவன் எழுந்து கொண்டார். போய் வருகிறோம் மோகினி, விடை பெற்றுக் கொள்வது போல் சொன்னார். மோகினி தலையை அசைத்தாள். பரிமளா அருகில் வந்து மருமகளின் நெற்றியின் மீது கையை பதித்து, சீக்கிரமாக உடம்பு தேறி நல்லபடியாக எழுந்து நடமாட வேண்டும். போய் வருகிறேன், நன்றாக தூங்கு, எதை பற்றியும் யோசிக்காதே என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். விஸ்வநாதன் அவர்களை வழி அனுப்புவதற்காக வாசல் வரையில் சென்றார். மோகினி கட்டில் மீது படுத்துக்கொண்டு மேற்கூரையை பார்த்து கொண்டிருந்தாள். அனு யாரோ இல்லை, மோகினிதான் அனு, அனுதான் மோகினி. ரகுராம் சொன்ன வார்த்தைகள் காதில் எதிரொலித்து கொண்டிருந்தன. கட்டில் மீது கிடந்த போட்டோவை எடுத்து பார்த்தாள். இந்த பெண்ணிற்காகவா தருண் தேடிக்கொண்டிருந்தான்? இந்த அனுவை தான் எப்படி வெறுத்தாள், எப்படி பொறாமைப்பட்டாள்? அதாவது தன்னைத்தானே வெறுத்திருக்கிறாள், தன் மீதே பொறாமைப்பட்டிருக்கிறாள். அனுவிடம் தருண் வைத்திருந்த அன்பை பார்த்து அந்த அனு எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று நினைத்தது நினைவுக்கு வந்தது. மோகினிக்கு வேதனையாக வருத்தமாக இருந்தது, கோபமும் வந்தது. தருணிடம் தான் முழுவதுமாக தோற்று போய்விட்டாள். அவனை திருமணம் செய்து கொண்ட போது அவன் வாழ்க்கையில் இருந்த இந்த பிரச்சனையை தன்னால் சுலபமாக தீர்த்து வைக்க முடியும் என்ற இருமாப்புடன் இருந்தாள். நாள்கள் செல்ல செல்ல தருண் காட்டிய அன்பில் தன்னுடைய மனம் தூய்மை அடைந்து விட்டது. தருணை இழந்துவிடப் போகிறோம் என்ற பயம் வந்துவிட்டது. அனுவின் பாதிப்பு அவன் மனதில் ஆழமாக பதிந்து இருப்பதை உணர்ந்த போது மன அமைதி இழந்து தவிக்க தொடங்கினாள். தருணை தான் ஜெயிக்க வேண்டும். அனுவுக்கு அவன் சொந்தமாக கூடாது. யார் இந்த அனு? அவள் கண்ணில் பட்டால் கொன்றுவிட வேண்டும் என்ற அளவுக்கு மனம் கொதித்தது. கடைசியில் என்ன ஆயிற்று? இத்தனை நாள் தான் யாரை அதிகமாக வெறுத்து வந்தாளோ அந்த நபர் யாரோ இல்லை, தானேதான். உண்மையை வெளிப்படுத்தி விட்டோம், என்ன முடிவு செய்தாலும் உன் விருப்பம் என்று தன்னை தனிமையில் விட்டுவிட்டு எல்லோரும் போய்விட்டார்கள். வெளியில் தருண் குரல் கேட்டது. மோகினி கட்டில் விளிம்பை பலமாக பற்றி கொண்டு மூச்சை இறுக பிடித்து கொண்டு காத்திருந்தாள். மோகினி தலையணையில் சாய்ந்து கொண்டு அமர்ந்திருந்தாள். தருண் உள்ளே வந்தான். மோகினி அவன் பக்கம் திரும்பவில்லை. இடது கை விரல்களை மடக்கி நகங்களை பரிசீலித்து கொண்டிருந்தாள். தருண் கதவுகளை வெறுமே சாத்திவிட்டு கட்டில் அருகில் வந்து நின்று கொண்டான். மோகினியின் பார்வை நகங்களை விட்டு அகலவில்லை. தருண் ஒரு நிமிடம் அப்படியே நின்றான். மோகி என்று அழைத்தான். மோகினி பதில் பேசவில்லை. கையை நீட்டி மோகினியின் கையை பலமாக பற்றினான். மோகினி கையை இழுத்து கொள்ளப் போனாள். அவன் விடவில்லை. மோகினியின் கையை விடாமலேயே கட்டில் மீது அமர்ந்து கொண்டான். மோகி மற்றொரு முறை அழைத்தான். மோகினி சரையில் என்று முகத்தை ஜன்னல் பக்கம் திருப்பிக் கொண்டாள். தருண் மனைவியின் கன்னத்தில் கையை பதித்து தன் பக்கம் திருப்பிக் கொண்டான். மோகினி அவனை தள்ளிவிட்டாள். அவன் திடீரென்று மோகினியின் இரு தோள்களையும் பலமாக பற்றி தன் பக்கம் இழுத்து கொள்ளப் போனான். மோகினி பலத்தை முழுவதுமாக பயன்படுத்தி தன்னை விடுவித்து கொள்ள முயன்றாள். 5 நிமிடங்கள் இருவருக்கும் இடையில் போராட்டம் நடந்தது. இருவரும் தங்களுடைய முயற்சிதான் வெற்றி பெற வேண்டும் என்பது போல் தீவிரமாக போராடினார்கள். இறுதியில் தருண் வெற்றி பெற்றான். அவனுடைய கைகளுக்கு இடையில் சிறைப்பட்டுவிட்ட மோகினி எப்படியோ கையை விடுவித்து கொண்டாள். அடுத்த நிமிடம் தருண் கன்னத்தில் பலமாக அறை விழுந்தது. ஒரு நிமிடம் அறை முழுவதும் பயங்கரமான நிசப்தம் நிலவியது. தருண் திகைத்து போனவனாய் கன்னத்தை பிடித்து கொண்டு அப்படியே நின்று விட்டான். மோகினி சரையில் என்று எழுந்து கொண்டு ஒவ்வொரு அடியாக பின்னால் நகர்ந்தாள். ஐ ஹேட் யூ. ஆள்காட்டி விரலை அவன் பக்கம் நீட்டிக்கொண்டே சொன்னாள். எனக்கு தெரியும் நீ என்ன சொல்லப் போகிறாயோ என்றவள் குரலை மாற்றிக்கொண்டு நாடக பாணியில், மோகி, அனு வேறு யாரோ இல்லை, நீயேதான். இனி நமக்கு இடையில் இருக்கும் கருத்து வேற்றுமைகளுக்கு இடம் இல்லை. நாம் சந்தோஷமாக இருக்கலாம். இதைத்தானே நீ சொல்ல வந்தாய்? அனு நான் தான் என்று தெரிந்த பிறகு நீங்கள் எல்லோரும் ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுகிறீர்களோ எனக்கு புரியவில்லை. இனி எந்த தொல்லையும் இருக்காது என்றா, இல்லை ஜென்ம சாபல்யமாகிவிட்டது என்றா? இது என்னுடைய அதிர்ஷ்டம் இல்லவே இல்லை. இதன் மூலமா எல்லோருடைய சுபாவமும் வெளிப்பட்டு விட்டது. இதுவே அனு வேறு நபராக இருந்தால் நீங்க எல்லோரும் எப்படி நடந்து கொண்டிருப்பீங்க? முக்கியமாக நீ
நீ என்றால் எனக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு தெரியுமா? அனுவிடம் இவ்வளவு பிரியம் வைத்திருந்தவன் என்னை திருமணம் செய்து கொண்டிருக்க கூடாது. உன் மனதில் எனக்கு எப்போதும் இரண்டாவது இடம்தான். எத்தனை முயற்சி செய்தாலும் என்னால் முதல் இடத்தை பெற முடியவில்லை. இரவுகளில் நான் எத்தனை தனிமையை அனுபவித்து வந்தேனோ உனக்கு தெரியாது. வேறு யாருக்கோ சொந்தமான படுக்கையில் நான் படுத்திருப்பது போன்ற உணர்வுதான் ஏற்பட்டது. விலகவும் முடியாமல் நெருங்கவும் முடியாமல் நான் அனுபவித்த வேதனை பகையாளிக்கு வரக்கூடாது. உன்னை விரும்பி நானாக செய்து கொண்ட இந்த திருமணம் தூக்கு கயிறாக மாறி என் கழுத்தை இறுகத் தொடங்கியது. என் வயதை ஒத்த மற்ற பெண்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எல்லாம் இருந்தும் உரிமை இல்லாதவள் போல் கூனி குறுகி ஒவ்வொரு நிமிடமும் கழித்தேன். அந்த அனு யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என்னை விட அழகானவளாகவும் திறமைசாலியாகவும் இருந்திருந்தால் கூட எனக்கு வருத்தம் ஏற்பட்டிருக்காது. தருண் எனக்கு சொந்தம் இல்லாத போது அவன் யாரை பற்றி நினைத்தால் எனக்கென்ன? எதையும் பொருட்படுத்தாத நிலைக்கு வந்துவிட்டேன். உன்னிடமிருந்து தொலைவாக போக முடிவு செய்தேன். மோகினி ஆள்காட்டி விரலை உயர்த்தி தருணை எச்சரித்தாள். என் அருகில் வர முயற்சி செய்யாதே. நீ என்னை தொட்டால் அந்நிய நபர் தொடுவது போல் இருக்கிறது. உன்னை கையெடுத்து கும்பிடுகிறேன். என்னை போகவிடு. உன்னால் நான் பட்ட வேதனை போதும். என் பலவீனத்தை நினைக்கும் போது எனக்கே தலை குனிவாக இருக்கிறது. சற்று முன் நீ கண்ணில் பட்டதும் என்னையும் அறியாமல் கையை நீட்டிவிட்டேன். கணவன் மனைவிக்கு இடையில் இருக்க வேண்டிய அபூர்வமான பிணைப்பை உன்னுடைய அனு துண்டித்து விட்டாள். அனு வேறு நபராக இருந்திருந்தால் உன்னிடம் வந்திருப்பேனோ என்னவோ. தயவு செய்து என்னை புரிந்து கொள். மோகினியின் விழிகளில் கண்ணீர் சுழன்றது. தருண் மோகினியை நோக்கி ஓரடி முன்னால் வைத்தான். அருகில் வராதே தருண். வந்தாயானால் என்ன செய்வேனோ எனக்கு தெரியாது. தருண் அந்த மிரட்டலை பொருட்படுத்தவில்லை. இரு கரங்களையும் நீட்டி மேலும் ஒரு அடி வைத்தான். மோகி, நான் சொன்னதை கேட்டுக்கொண்டேன். நீ சொன்னதை நான் கேட்டுக்கொண்டேன் இல்லையா? அதே போல் நான் சொல்வதையும் நீ முழுவதுமாக கேட்டுத்தான் ஆக வேண்டும். நான் கேட்க மாட்டேன். மோகி ப்ளீஸ். மோகினி பக்கத்திலேயே இருந்த மேஜை விளக்கை எடுத்தாள். தருண் மேலும் நெருங்கி வந்தான். மோகினி மேஜை விளக்கை பலமாக வீசினாள். தருண் சட்டென்று நகர்ந்து விட்டதால் தப்பிவிட்டான். இல்லாவிட்டால் அவன் நெற்றி இரண்டாக பிளந்திருக்க வேண்டியதுதான். மேஜை விளக்கு தரையில் விழுந்து நொறுங்கியது. மோகினி தொலைவாக விலகி போனாள். தருண் ஒரே எட்டில் நெருங்கி மோகினியின் இடுப்பை சுற்றிலும் கைகளை பிணைத்தான். தருண், விடு என்னை, கத்தினாள். அவன் பேசவில்லை. திடீரென்று மோகினியின் உடல் காற்றில் எழும்பியது. என்ன நடந்தது என்று மோகினி உணருவதற்குள் கட்டில் மீது தலையணையில் சாய்ந்த நிலையில் உட்கார வைக்கப்பட்டிருந்தாள். அவள் உடலின் இரு பக்கமும் தருணின் கைகள் பதிந்திருந்தன. மோகினி தருண் கைகளுக்கு இடையில் சிறைப்பட்டு விட்டாள். மோகினி, நான் சொல்வதை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும். உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சில உண்மைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு நீ கிளம்பி போகலாம். நான் உன்னை தடுக்க மாட்டேன். நம் குழந்தையின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். உன்னை வலுக்கட்டாயமாக என் வாழ்க்கையுடன் பிணைத்து கொள்ள வேண்டுமே என்ற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. அவன் கை அவளுடைய தலையின் பின்னால் சென்றது. அடுத்த நிமிடம் மோகினியின் முகம் தருண் மார்பில் ஆழமாக புதைந்தது. நீ வேதனையை அனுபவித்தாய் என்று சொன்னாய். ஆனால் நான் அனுபவித்த வேதனை உனக்கு தெரியுமா? ஒரு நாளாவது என் மனதை புரிந்து கொள்ள முயற்சி செய்தாயா? குறைந்தபட்சம் எனக்கு வாய்ப்பாவது கொடுத்தாயா? மோகினி, நீ கொஞ்சம் பொறுமையாக என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்திருந்தால் நம் வாழ்க்கை வேறு விதமாக இருந்திருக்கும். நீ என்னை திருமணம் செய்து கொள்வதாக சொன்னபோது உன்னுடைய துணிச்சலை கண்டு வியப்படைந்தேன். அனு விஷயம் தெரிந்த பிறகும் நீ உன் வாழ்க்கையை என்னுடன் பிணைத்து கொண்டாய். திருமணத்திற்கு பிறகு முதலிரவு அன்று நீயும் நானும் ஒன்றாக இணைந்த கணமே அனு வேற்று மனுஷியாகிவிட்டாள். அனுவை தேடி கண்டுபிடிப்பது என்னுடைய கடமை என்று மட்டும்தான் நினைத்தேன். அதற்காக அனுவை நினைக்கவே இல்லை என்று சொல்ல மாட்டேன். உன்னுடைய வரவு என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. நான் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும்போது எனக்கு பிரியமான அனுவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஒரு நண்பனாக விரும்பினேன். அனுவை தேடும் முயற்சியில் நீ என்னுடன் ஒத்துழைப்பாய் என்றும் என் எண்ணங்களை ஊக்குவிப்பாய் என்றும் எதிர்பார்த்தேன். அதனால்தான் அனுவை பற்றி சின்ன தகவல் கிடைத்தாலும் உன்னிடம் தெரிவித்தேன். ஆனால் போக போக உன் சுபாவத்தில் மாற்றம் வந்தது. அனு பற்றி நான் யோசிப்பது உனக்கு பிடிக்கவில்லை என்று புரிந்து கொண்டேன். திருமணம் செய்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நரகமாக்கி விட்டேனோ என்று நினைத்தேன். அனு பற்றி பேசுவதையே நிறுத்திவிட்டேன். அப்படியும் உன் கோபம் குறையவில்லை. அவளை பற்றி பேசினாலும் குற்றம், பேசவில்லை என்றாலும் குற்றம் என்பது போல் நடந்து கொண்டாய். நம் வாழ்க்கையில்
பிரச்சனை ஏற்பட அனு காரணமாக இருப்பாள் என்று கனவில் கூட நான் நினைக்கவில்லை. இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றால் ஒரே வழிதான் இருக்கிறது. கூடிய சீக்கிரம் அணுவை கண்டுபிடித்து அவள் என்னுடைய சிறு வயதின் நினைவு மட்டும்தான் என்பதை உனக்கு நிரூபிக்க வேண்டும். இதை நான் சொன்னாலும் நீ நம்பப் போவதில்லை. உனக்கு என்று சில கொள்கைகளை வைத்திருக்கிறாய். எதிராளியை நேசித்தால் உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருப்பாய். கணவன் மனைவிக்கு இடையில் ரகசியம் இருக்கக்கூடாது என்பாய். மோகி, நீ அதிர்ஷ்டசாலி. உனக்கு கடந்த காலம் என்று எதுவும் இல்லை. ஆனால் அப்படி ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய நிலைமை என்ன? நான் வியாபார விஷயமாக வெளியூருக்கு போனாலும் அனு தென்பட்டிருப்பாளோ என்ற சந்தேகம் உனக்கு. நான் என்ன செய்யட்டும்? ஒரு முறை பெங்களூரில் என் நண்பன் மூர்த்தியின் தங்கை ரூபா காதல் விவகாரத்தில் சிக்கிக்கொண்டு வீட்டை விட்டு ஓடிவிட்டாள். அவளை தேடி கண்டுபிடித்து பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு திரும்ப அழைத்து போவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. பெங்களூரில் இருந்து நான் வீட்டுக்கு திரும்பியதும் நீ எவ்வளவு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தாயோ என்னால் மறக்க முடியுமா? நடந்ததை சொன்னாலும் நம்ப மறுத்துவிட்டாய். ஜாடை மாடையாக பேசி என் மனதை காயப்படுத்தினாய். அப்படியும் நான் பொறுத்து கொண்டேன். ஏன் தெரியுமா? திருமணமான புதிதில் உன் அன்பை ருசி பார்த்து விட்டேன். எத்தனையோ அதிர்ஷ்டம் இருந்தால் தவிர உன்னை போன்ற மனைவி கிடைக்க மாட்டாள். அனுவின் நினைவுகளுக்காக உன்னை இழக்க தயாராக இல்லை. அதனால் தான் நீ என்ன சொன்னாலும் மௌனமாக இருந்து விட்டேன். இந்த ஊருக்கு வியாபாரத்தை ஷிஃப்ட் செய்த பிறகு இங்கே மேனேஜராக இருந்த சாமிநாதன் தொழிலாளர்கள் சிலரை தன் பக்கம் சேர்த்து கொண்டு வழக்கு போட்டான். அந்த ரகளையினால் எவ்வளவு பதட்டத்தை அனுபவித்தேனோ தெரியுமா? ஒரு பக்கம் நீ என்னை விட்டு போய்விடுவாயோ என்ற பயம், வியாபாரத்தை மூடிவிட வேண்டிய நிலைமை வந்துவிடுமோ என்ற டென்ஷன் மறுபக்கம். உன்னிடம் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட சொல்லி அம்மா அப்பா வற்புறுத்தினார்கள். நான் தான் சொல்லவில்லை. நீ என் மீது முழுவதுமாக நம்பிக்கை வைத்திருந்தால் எதையும் உன்னிடம் சொல்லி இருப்பேன். நீ மெல்ல மெல்லமாக என்னை விட்டு விலகி போவது புரிந்தபோது ரொம்ப வேதனையாக இருந்தது. உன் மடியில் சரணடைந்து மோகி, இனி அனுவை பற்றி மனதில் கூட நினைக்க மாட்டேன் என்று சொல்ல நினைத்தேன். ஆனால் அனுவை என்னால் மறக்க முடியுமா? மோகினி என்னை ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறாள் என்று சில சமயம் கோபம் வந்ததும் உண்டு. மனம் விட்டு பேச வேண்டும் என்று நினைத்து ஸ்ரீநகருக்கு உன்னை அழைத்து போனேன். நினைவு இருக்கிறதா? அன்று இரவு நீ சொன்னதை என்னால் மறக்கவே முடியாது. அனுவின் நினைவால் உன் மனைவியின் மனம் வேதனைப்படுகிறது. அதற்கு பரிகாரம் தேடிக்கொள்வதற்காக அவளை இப்படி வெளியூருக்கு அழைத்து வந்திருக்கிறாய். அப்படித்தானே? எனக்கு வேண்டியது தருண் தானே தவிர இது போன்ற லஞ்சம் இல்லை என்று சொன்னாய். நான் செய்த ஒவ்வொரு முயற்சியையும் நீ வேறு கண்ணோட்டத்துடன் பார்க்க தொடங்கினாய். கடைசியில் அந்த முயற்சிகளை விட்டுவிட்டேன். அனுவை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அவள் சுகமாக சந்தோஷமாக இருப்பதை கண்ணால் பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் மோகினி என்னை விட்டு விலகி போய்விடுவாள் என்று மனதிலேயே கடவுளை வேண்டிக் கொண்டேன். அனுவை தேடுவதில் ரகுராம் எனக்கு உதவி செய்தார். அனுதான் மோகினி என்று தெரிந்த போது நான் பட்ட வேதனைகளுக்கு கடவுள் என்னை ஆசிர்வதித்தார் என்று நினைத்தேன். மோகி, உனக்கு நினைவு இருக்கிறதா? ஒரு முறை உன் அணைப்பில் கட்டுண்டவனா என்னையும் அறியாமல் அனுவுடன் சேர்ந்து விட்டது போல் தோன்றுகிறது மோகி என்று சொல்லிவிட்டேன். அதற்கு பிறகு 15 நாட்கள் வரை நீ என்னிடம் முகம் கொடுத்து பேசவில்லை. மோகி, நீ என்னுடைய அனுவாக நான் உன்னுடைய தருணாக இருப்பது உனக்கு த்ரில்லிங்காக இல்லையா? நம் சிறு வயதில் நடந்த நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்திக்கொள் மோகி. இருவரும் சேர்ந்தே சாப்பிடுவோம். நான் பள்ளியில் இருந்து வரும் வரையில் பாலை கூட சாப்பிடாமல் காத்து கொண்டிருப்பாய். ஒரு தடவை உனக்கு ஜுரம் வந்தபோது உன் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு அம்புலி மாமா கதைகளை படித்து காட்டினேன். பள்ளிக்கு மட்டம் போட்டதற்காக அம்மா என்னை கோபித்து கொண்டாள். அனு, உனக்காக நான் அம்மா அப்பாவிடம் கோபித்து கொண்டேன். உன் பணத்தை நகைகளை பயன்படுத்தி கொண்டார்கள் என்று சண்டை போட்டேன். உன்னை ஹாஸ்டலில் சேர்த்த விவரம் தெரிந்த பிறகு அவர்களை நான் மன்னிக்கவே இல்லை. மனதளவில் அவர்களிடமிருந்து விலகியே இருந்தேன். என்னை நீயாக விரும்பி திருமணம் செய்து கொண்டாய். அனு ரொம்ப நல்லவள். எனக்கு விருப்பமானவளை உனக்கும் பிடிக்கும். நீ அனுவா இல்லை மோகினியா என்று எனக்கே தெரியவில்லை. அனுவுக்காக நான் தேடி அலைந்ததை, மோகினிக்காக அனுபவித்த வேதனையை நினைத்துப்பார். என்னை உன்னுடையவனாக ஏற்றுக்கொள். என்னை விட்டு விலகி போகாதே ப்ளீஸ். மோகினியின் வலது கை அவளை அறியாமலேயே தருண் கழுத்தை சுற்றிலும் பிணைத்து கொண்டது. தருண் வாழ்க்கையில் இருந்த அனு தானேதான் என்ற உண்மை மெல்ல மெல்லமாக மனதில் பதிய தொடங்கியது. அனுவை தேடும் முயற்சியில் தருண் தன்னிடமிருந்து பிரிந்து போனான். அந்த தேடுதல் தனக்காகத்தான். மறுபடியும் தன்னிடமே சுமந்து விட்டான். இது தன்னுடைய அதிர்ஷ்டம்தான். மோகினி கணவனின் தோள்களை பலமாக பற்றி கொண்டாள். தருண்,
உனக்கு ரொம்ப வேதனையை தந்துவிட்டேன். ப்ளீஸ் என்னை மன்னித்து விடு என்றாள். அன்பு செலுத்துபவர்களுக்குத்தான் கோபித்துக் கொள்ளும் உரிமையும் இருக்கும். என்னிடம் உனக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு மோகி. மோகினி அவன் மார்பில் அடைக்கலம் தேடுவது போல் மேலும் நெருங்கினாள். தருண், என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை. மனதை சமாதானப்படுத்திக் கொள்ள நானாக கற்பனை செய்து கொள்ளவில்லையே. விழிப்பு வந்ததும் இதெல்லாம் கனவுதான் என்றால் என்னால் உயிருடன் இருக்க முடியாது என்றாள். மோகி, நீ ரொம்ப பலவீனமாக இருக்கிறாய். அதான் அப்படியெல்லாம் தோன்றுகிறது என்றான். அனு எங்கே? திடீரென்று நினைவுக்கு வந்தது போல் கேட்டாள். விசுமாமா பக்கத்தில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறான். தேங்க் காட் தருண், இதெல்லாம் உண்மைதானே, கனவு இல்லையே. பதில் சொல்வது போல் தருண் இதழ்கள் மோகினி நெற்றியின் மீது மௌனமாக பதிந்தன. உண்மைதான் மோகி, இத்தனை நாளாக நான் தேடி வந்த அனுதான் என் ஆருயிர் மனைவி மோகினி. தருண், மோகினியின் குரலில் அன்பு கலந்த மயக்கம். இன்றில் இருந்து நம் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கிவிட்டது மோகி. உன்னிடமிருந்து 2 மடங்கு அன்பை பெறப்போகிறேன். தருண், என்னை இத்தனை அதிர்ஷ்டசாலியாக மாற்றிய யாருக்கு நான் நன்றியை தெரிவிப்பது? உனக்கா, இல்லை கடவுளுக்கா, விசு மாமாவுக்கு, டேடிக்கா? வியப்புடன் கேட்டாள். ஆமாம், நம் இருவரையும் ஒன்றாக இணைத்த மாமாவுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். தருண் இதழ்கள் ஆவேசமாக மோகினியின் கன்னத்தில் பதிந்தது. அந்த ஸ்பரிசத்தில் அனுவும் தானும் ஒன்றாக இணைந்து புதிய உருவம் பெற்றுவிட்டது போல் மோகினி உணர்ந்தாள். தருண் தன்னுடைய அன்பால் மோகினியின் ஆழ் மனதில் உறங்கிக் கொண்டிருந்த அனுவை மெதுவாக எழுப்பிக் கொண்டிருந்தான். தருண், தனக்காக போராடிய தருண், தனக்காக மன அமைதி இழந்து தனிமையில் வாடிய தருண், தன்னுடைய சிறு வயது நண்பன், தன்னுடைய கணவன். மோகினி அனுவுடன் ஐக்கியமாகி விட்டாளா, அனு மோகினியுடன் கலந்து விட்டாளா என்ற தெரியாத நிலை. மோகினி தருணை அணைத்துக் கொள்வதற்காக 2 கரங்களையும் நீட்டினாள். தருண் நெருங்கி வந்தான். மோகினி அவனுடைய அணைப்பில் கரைந்து போய்க் கொண்டிருந்தாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.